நமஸ்காய். இப்போ இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர் இருக்கான்னு நினைக்கிறேன். இதோட மட்டும் இல்ல, இந்த செஷன் வந்து இந்த 2 நாள் செஷன் இப்போ டு ஸ்டார்ட் வித் ஆஸ் ஆஃப் திஸ் டைம் we are about 120 people. கிட்டத்தட்ட 60 பேர் வந்து ஆன்லைன்ல இருக்கா த்ரூ அவுட் த வேர்ல்டு. இங்க இடம் இல்லாதனால நம்ம மனசுல எல்லாம் அவளுக்கு இடம் கொடுத்துருக்கோம் அவளுக்கெல்லாம். ஆனா அவெல்லாம் வந்து எல்லாரும் ஆன்லைன்ல இருக்கா. இங்க வெளியில ஒருத்தர் மானிட்டர் பண்ணிட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட 60 பேர் உங்க கூட சேர்ந்து அவளை வந்து இதுல அண்மைப்படுத்திட்டு இருக்கா. நாங்கள் இதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கிட்டு பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப ஏபிஎல் சுவாமி நம்ம ஸ்ரீகாரிய சுவாமி சொன்ன மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு செஷனா இருந்தது. இத்தனை பெரியவாள்லாம் வந்து எங்களை அனுகிரகம் பண்ணிருக்கு. அது மாதிரி இத்தனை ஸ்திரீகள் இங்க யங்ஸ்டர்ஸ் இவர் ஒரு நல்ல ஒரு மிக்ஸா இருக்குது. இதுல யாருக்குமே வந்து விஷயம் தெரியாத ஒருத்தர் இங்க வரல. எல்லாருமே இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு துறையில இங்க வந்திருக்கு. அதனால எங்களுக்கு தெரிஞ்சது நாங்க ஷேர் பண்றதோட மட்டும் இல்ல, உங்ககிட்ட இருந்து நாங்க 4 விஷயங்கள் நாங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்காகவும் எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நாங்க அதை எடுத்துக்கிறோம். ஸோ தட் மேல மேல நாங்க பண்ற ப்ரோக்ராமுக்கு உங்களுடைய ஃபீட்பேக் எங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். ஏன்னா இதுக்காக ஃபீட்பேக் செஷன் நாளைக்கு இருக்கு. அந்த ஒரு டைம் கொடுக்குறோம். உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் மனசுல கேட்கணும்னு தோன்றதோ இது சம்பந்தமான ரிலவென்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிச்சோம். எல்லாருக்கும் நோட் புக்கு பென் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். இல்லைன்னா வாங்கிக்கோங்க ஆர்கனைசர்ஸ்ட. அதெல்லாம் நோட் பண்ணிட்டே வாங்கோ. அட் தி எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு வந்து இது கிடைக்கும். கொஸ்டின் ஆன்சர் செஷன் இருக்கு. நீங்க அங்கேருந்து கேட்கலாம். சில பேருக்கு சில காரணங்களால சங்கோச்சம் இருந்திருந்தானால் அங்க கேட்கறது ஏதோ காரணத்தால சில சங்கோச்சங்கள் இருந்திருக்கலாம். தப்பு இல்லை, எல்லாருக்கும் இருக்கும். அதுக்காக கேட்காம விட்டுட வேண்டாம். அதை ஒரு பேப்பர்ல எழுதி எங்க ஆர்கனைசர்ஸ் யார்ட்டான கொடுத்தாக்க அது வந்து ஒரு ஐடென்டிட்டி இல்லாம நாங்க வந்து அதையும் நாங்க அது எங்களை தெரிஞ்ச அளவு கிளாரிஃபை பண்றது நாங்க தயாரா இருக்கோம். இந்த 2 நாள் செஷன்ல நீங்க என்னென்ன தெரிஞ்சுக்கணும், இங்க எவ்வளவு டைம் நமக்கு இருக்கு, அந்த யதாவகாசம் நம்ம எவ்வளவு நம்ம உங்களுக்கு சொல்ல போறோம் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப முன்னாடி என்ன நியமிச்ச பிரகாரம் கொஞ்சம் இந்த நம்ம சம்பிரதாயம் நமக்கார் நிகர் அப்படிங்கிற ஒரு நம்மளை பத்தின ஒரு சாத்விக அகங்காரம் நம்ம எல்லாருக்கும் வேணும். ஏன்னா அப்பதான் வந்து நம்மளை பத்தி நம்மளுடைய பரம்பரையை பத்தி ஒரு சாத்விக அகங்காரம், கர்ப்பம்னு பேர் இல்லை அதுக்கு, சாத்விக அகங்காரம். அதுதான் ரொம்ப காஷியஸா அந்த பதத்தை பிரயோகம் பண்ணேன். அது இருந்தாதான் நம்மளை பத்தின ஒரு பெருமை நமக்கு இருந்தாதான் நம்மளுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரும். நம்மளை விட இன்னொருத்தர் நம்மள மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் நம்மள்ட்ட யாருக்கும் குறைச்சல் இல்லை அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ் நமக்கு வரணும்னா நம்ம சம்பிரதாயத்தை பத்தி நம்ம பரம்பரையை பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நமக்கார் நிகர் அப்படின்ற ஒரு செஷன் இருக்கு. அதுல வந்து சனாதன தர்மத்துடைய அதனுடைய அருமை பெருமைகளை எல்லாம் சொல்ல போறோம். அப்ப கிச்சது வந்து சந்தியாவந்தம் அதனுடைய இம்பார்ட்டன்ஸும் அவெல்லாம் ஸ்ரீகாரிய சுவாமி ஏபிஎன் சுவாமி எல்லாம் சொன்னதுல இருந்து குழு எடுத்துட்டு கொஞ்சம் மேல டெவலப் பண்றோம் நம்ம அதை. அப்புறம் வந்து ஸ்திரீகளுக்காக சகதர்மச்சாரிணி அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் லட்சுமி இங்க வந்திருக்கா. அவ வந்து ப்ரொஃபஷனல் டாக்டர். அவ அந்த டாக்டர் ப்ரொஃபஷனையும் பார்த்துட்டு தன்னுடைய ஸ்திரீ தர்மங்களையும் விட்டு கொடுக்காம எப்படி பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கான்ற தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதை சொல்லுவா. அப்புறம் வந்து ஐஷூர் ஸ்ரீனிவாசாச்சார்னு ஒருத்தர் அடி சத்யதேவர், அவர் வந்து பெரிய உத்தியோகத்துல இருக்கார் டிவிஎஸ் குரூப்ல. அவர் மத்தியானம் 3 மணிக்கு லௌகிக வைதிகன் அப்படிங்கிற பத்தி ஒரு செஷன் எடுப்பார். ரொம்ப லைவ்லியா இருக்கும். இன்னொன்னு எல்லாரும் சொல்றேன், இது வந்து அப்படியே இன்னும் கிளாஸ் ரூம் மாதிரி இந்த டிசிப்ளின் நிச்சயமா வேணும். சுவாமி சொன்ன மாதிரி இந்த இடத்துல சரணுடைய எல்லா ப்ரோக்ராம்லயும் வந்து அந்த பங்க்சுவாலிட்டி டிசிப்ளின் அதெல்லாம் வந்து எங்களுடைய டார்கெட் 100%. But we are able to achieve at least 90%, if not 100%. So அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நீங்க எல்லாம் ஒத்துழைக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறோம். அதே சமயத்துல மனசுல வந்து ஒரு ஸ்டூடெண்ட் டீச்சர் ரிலேஷன்ஷிப் அப்படின்லாம் ஒன்றும் இல்லாம நம்ம எல்லாரும் ஒண்ணுதான். ஏதோ எங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு, அது பரஸ்பரம் மியூச்சுவலா நம்ம ஒருத்தர் ஷேர் பண்ணிக்க போறோம். அந்த ஒரு இதுல ரொம்ப கூலா அந்த மைண்ட ஒரு ஃப்ரீயா வச்சுட்டு இருக்கிறத நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இது வந்து இன்னி ப்ரோக்ராம் இன்னைக்கு இருக்கு. கடைசியா வந்து கொஸ்டின் ஆன்சர் செஷன் சொல்லிட்டேன். உங்களுக்கு கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்கலாம். நாளைக்கு அது மாதிரி வந்து கார்த்தால ஸ்டார்ட் வித் வந்து நாளைக்கு வந்து ஆடி சுவாதி 25ஆம் பட்ட ஸ்ரீமத் அழகிய சிங்கருடைய திருநட்சத்திரம் சாபானுகிரக சுவாமின்னு பேரு. அவருடைய பெருமைகள் எல்லாம் நாளைக்கு வந்து ஏபிஎன் சுவாமி கார்த்தால சொல்லுவார். அதுக்கு அடுத்த செஷன் குக்கர் சாதமா கோவிந்தன் பிரசாதமான்னு ஒரு செஷன் இருக்கு. திருவாராதனத்தினுடைய இம்பார்ட்டன்ஸை பத்தியும் அது முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் டெமோ மாதிரியும் அது இருக்கும். இது வரைக்கும் பண்றதுக்கு சமயம் கிடைக்காதவாள், இல்ல பல நிர்பந்தங்கள்னால இது வரைக்கும் பண்ண முடியாதவாள் இனிமேலாவது ஆரம்பிச்சு பண்ணணும். அது இல்லாட்டாக்க ரொம்ப பரம தோஷம் அது அப்படின்றத பத்தி நாளைக்கு அது சொல்லுறோம். அதுக்கப்புறம் அந்த திருவாரூருக்கு அதுக்கப்புறம் பஹ்ரைன்ல இருந்து ஒரு டீம் இருக்கு. இதெல்லாம் நம்மகிட்ட திருவாராரம் கருத்து நாம சங்கீர்த்தன் கருத்து அது மாதிரி ஒரு டீம் அவர் அங்கேருந்து ஆன்லைன்ல பிரசன்ட் பண்ண போறார். பிரசன்னா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கார் பஹ்ரைன்ல. அந்த டீம் அங்கேருந்து பிரசன்ட் பண்ண போற ஆன்லைன்ல. அதுக்கப்புறம்
நம்ம ரொம்ப பேர் வந்து நம்ம பேசுற விஷயங்கள் புரியணும் அப்படின்னாக்க அது ரொம்ப லலிதமா இருக்கணும். லலிதம்ங்கிறதே ரொம்ப இதுவா இருக்கு இல்லையா, ரொம்ப லூசன்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அது மாதிரி வந்து லாங்குவேஜ் சேஸ்டிட்டி வேணும், ரொம்ப லகுவா இருக்கணும், உங்களுக்கு புரியறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கணும். அப்படி இருக்கிற போது இந்த மாதிரி சைட்ல எல்லாம் எப்படி பரிபாஷையை எப்படி நம்ம வந்து ரொம்ப சுகமா இருக்க மாதிரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பத்தி நம்ம பாம்பே சுந்தரம் மாமா அவர் அந்த சுவாமி நாளைக்கு அதை பத்தி ஷேர் பண்ணிப்பார். அதுக்கப்புறம் கல்கத்தாவிலிருந்து காலக்ஷேபம் வரை அப்படின்னு கல்கத்தால ரொம்ப பெரிய ஒரு பொசிஷன்ல இருந்து கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பெரிய உத்தியோகத்துல இருந்து அவர் எப்படி இங்க இதுல வந்து நம்ம சம்பிரதாயத்துக்குள்ள வந்து நம்ம காலக்ஷேபத்தை எப்படி அன்வயிச்சு அந்த அதுல கிடைக்கிற ஆனந்த அனுபவம்லாம் இப்ப அவருக்கு 85 86 வயசாக அந்த சுவாமிக்கு. நாளைக்கு வந்து அதை பத்தி ஒரு தேசிகாச்சார சுவாமி பிரசன்ட் பண்ண போறார். அப்புறம் நம்ம சரணுடைய ஒன் ஆஃப் தி பில்லர்ஸ் அதுல வந்து ஸ்ரீல இருக்கிற பூமா மாமி இன்னும் வந்து சேரல. அந்த மாமி வந்து நாளைக்கு தன்னுடைய இந்த சம்பிரதாயத்தில் தன்னுடைய அனுபவங்களை பத்தி சொல்ல போறார். அப்புறம் வடநாட்டில் வைஷ்ணவம் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த ராகவன் அப்படின்னு ஒரு சுவாமி அவரை ஷேர் பண்ணிக்க போறார். அதுக்கப்புறம் கொஸ்டின் ஆன்சர் செஷன், பார்ட்டிசிபென்ட் ஸ்டாம்ப், இது எல்லாமே இருக்கு. இதோட நான் இதெல்லாம் எங்களுக்கு பண்ண முடியணும், எவ்வளவு தூரம் முடியுமோ அவகாசத்தை பொறுத்து கொஞ்சம் சுருக்கமாக நாங்க சொல்லி பண்ண பாக்குறோம் நாளைக்கு. இது எல்லாத்துக்கும் நீங்க நாளைய வரைக்கும் இங்க இருந்து எங்களுக்கு கோஆபரேட் பண்ணோம். எல்லாருக்கும் மத்தியானத்துல வந்து பெருமாளுடைய சீனிவாசன் தேசிகனுடைய பிரசாதம் எல்லாருக்கும் ஏற்பாடாயிருக்கு. எல்லாம் அவசியம் அதை இது பண்ணிக்கலாம். யாருக்கான வந்து இது நடுவுல வந்து கொஞ்சம் இது வேணும், சௌகரியம் பண்ணிக்கணும் அப்படின்னாக்க எல்லா வசதிகளும் இருக்கு. குடும்பமானவருக்கு இடங்களை கொஞ்சம் ரொம்ப சுத்தமா பண்ணிக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் இங்க வந்து நம்ம தயானி சுவாமி தான் இதை ரொம்ப காப்பாத்திட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம தயானி சுவாமி இந்த பெரிய இவ்வளவு பெரிய பிரமிசஸ இது வந்து பெருமாள் பிரதானம் அப்படி கட்டி காபந்து பண்ணிட்டு இருக்காரு. இங்க வரவாளுக்கெல்லாம் நல்ல சதுஷயங்கள்லாம் சொல்லி வச்சுட்டு ஸ்தோத்திரபானெல்லாம் சொல்லி வச்சுட்டு பெரிய பொசிஷன்ல இருக்காருன்னு சொன்னார் இல்லையா, நம்ம எல்லாம் தெரிஞ்சிட்டோம். இதுல யூனிவர்சிட்டியில பெரிய பொசிஷன்ல இருக்காரு, ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்டா இருக்காரு. அதையும் பார்த்துட்டு அருளிச்செயல் அதிகாரியும் கூட அவர், அதனால வைதிகமாவும் இருந்துட்டு இந்த இடத்தையும் காப்பாத்திட்டு இருக்காரு. ஆனால் நாம வந்து 2 நாள் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பண்ணிட்டு போயிட்டானா அப்புறம் அவருக்கு தான் கஷ்டம். அதனால இடத்தையும் நம்ம இடம் மாதிரி நம்ம மாத்த எப்படி பார்த்தோமோ அது மாதிரி பாத்துக்கணும். அவாவா சௌகரியத்துக்கு அப்பப்போ வேணுங்கிற போது போயிட்டு வந்துக்கலாம். நடுவில் பிரேக் எப்போ வேணுமோ நீங்க எல்லாம் கேட்டாக்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஒரு 2 நிமிஷம் பிரேக் இருந்தா தேவையில்லை, நீங்க யாரான சமிக்கை பண்ணா அவசியம் போயிட்டு வரலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ரொம்ப இதுவா கூலா இருக்கும், கேஷுவலா இருக்காதீங்க, கூலா இருக்கும் வித்தியாசம். சரியா? சோ இப்படிதான் இந்த ப்ரோக்ராம் இது வரைக்கும். இப்போ இன்னொரு ஒன் ஹவருக்கு வந்து கழிச்சு வந்து லஞ்ச் பிரேக், அப்ப பரவாயில்ல, அப்போ இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முன்னாடியே சொன்னேன், நம்ம சனாதனத்துடைய நம்மளுடைய பரம்பரை எப்பேற்பட்ட பெருமை அதுக்கு இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருந்தாதான் அதுல வந்து நமக்கு ஒரு சாத்விகாங்காரம் வரும். நம்மளை விட்டு எல்லாரும் பாக்குறோம், பல குடும்பங்கள்ல பாக்குறோம், நம்ம சமுதாயத்துல ரொம்ப பேர் நம்ம பிடியை விட்டு போயிட்டு இருக்கா, நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாம். அதுக்கு பிரதான காரணமா நார்மலி என்னுடைய ஆல்வேஸ் மை டார்கெட் வில் பி தி பேரண்ட்ஸ். தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன்னா சின்ன வயசுல இருந்து நம்ம எப்படி குழந்தைகளை போட்டு போஷிச்சு வளர்க்குறோமோ அப்படிதான் அதுக்கப்புறம் நம்ம கைவிட்டு போறதுங்கிறது வேற விஷயம். அது வந்து பகவத் சங்கல்பம், அவளுக்கு இருக்கிற ஒரு பிராரப்த கர்மா, அது ஒண்ணும் நம்ம பண்ண முடியாது. இருந்தாலும் நம்ம சின்ன வயசுல இருந்தே வளர்க்குற போதே இப்ப என்ன பண்ணிடுறோம், நல்லா படிக்கணும், அவசியம் நிச்சயமா படிச்சாகணும், இன்னைக்கு படிப்பு இல்லைன்னா ஒண்ணும் நடக்காது. ஆனாலும் இந்த ஐஸ்வர்யம் போகணும், ஆமா ஓரளவுக்கு ஐஸ்வர்யம் நிச்சயம் போகணும். ஆனா கூடவே நம்ம என்ன சொல்றோம், எல்லாம் ஃபாரின் படிப்பு படிக்கணும், எல்லாம் நீ வந்து கனடா போகணும், கலிபோர்னியா போகணும், சிகாகோ போகணும், இப்படி சொல்லி பசங்களுக்கு அதை ஊட்டி அதே மாதிரி ஒரு எண்ணங்களை ஊட்டியே நம்ம பண்ணிடுறோமோன்ற ஒரு பயம் எனக்கு. அது மாதிரி ஒரு ஆதங்கம். பல பேர் அது எல்லாமே இருக்கலாம், அது மாதிரி இல்லாம இருக்கலாம். எக்ஸப்ஷன்ஸ் எல்லாமே எக்ஸப்ஷன்ஸாவே எல்லாத்துலயுமே இருக்கலாம். இருந்தாலும் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுடைய அந்த வியூ சொல்றேன், அதை மாதிரி ஊட்டி வளர்த்துடுறோமோ அப்படின்ற ஒரு இது இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுடைய பெருமை நாம் தெரியாதுதான். நம்மளுடைய பெருமை, நம்ம சம்பிரதாயம் இப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தது. நம்ம பாரத தேசத்துல இல்லாத என்ன வெளியூர்ல இருக்கு. ஆனா நீங்க வேற வழியில் எல்லாம் போக வேண்டியிருக்கு, அதையும் நம்ம பெரியவாளும் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கா. அங்க போனாலும் இந்த சம்பிரதாயத்தை விடாம பண்ணிக்கணும், அதை நம்ம கையை விட்டு போகாம பாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செஷன்ஸ் எல்லாம். போறவாளை தோஷம் சொல்றதுக்கோ இல்ல அவளை கண்டிக்கிறதுக்கோ நிச்சயமா இல்லை. விடுமான வரைக்கும் போக வேண்டாம். அப்படி போக நேர்ந்தது வேற வழி இல்லை. இப்போ எல்லாருக்கும் நமக்கு வந்து ஆதரவு குறைஞ்சு போயிடுது விஜாளுக்கு. அதனால போக நேர்ந்துருது, என்ன பண்றது? அதனால பட்னியா உட்காந்துட முடியாது இல்லையா? அதனால போக வேண்டியிருக்கு. ஆனா அங்க போனாலும் நம்ம சம்பிரதாயத்தை குடும்பமான வரைக்கும் விடாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செஷன்ஸ் எல்லாம். அதுக்கு நம்ம சம்பிரதாயத்தை பத்தி ஓரளவு தெரிஞ்சுக்கணும். இதுல வந்து சில புது வார்த்தைகள் உங்க காதல வேளாம், சில பேர் ஆல்ரெடி கேட்டுருக்கலாம். அதனால ஒன்றும் பரவாயில்ல, அதை வந்து பயப்படணும். ஆனா இப்படி எல்லாம் ஒரு பேர்லாம் இருக்கா, இதே பயமா இருக்கு, ஒண்ணுமே இல்லை. ரொம்ப சிம்பிளான திங். நம்ம சம்பிரதாயத்தில் நம்ம சாஸ்திரத்துக்கு இருக்கிற ஒரு தயையும் கிருப்பையும் வேற எதுக்குமே கிடையாது. இதுல அழகா இது பண்ணி ரிமைண்ட் பண்றாரு. இதுல ஏதான ஒரு வார்த்தை புரியலை அப்படின்னாக்க நம்ம பரிபாஷை குடும்பம் வரைக்கும் குறைச்சிப்போம்,
எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும் அப்படிங்கறதா நம்மளுடைய உத்தேசம், நம்மளுடைய இது எண்ணம். அதுல ஏதாவது புரியல அப்படின்னா அவசியம் நீங்க கேள்வி கேட்கலாம், தப்பே கிடையாது. ஐயோ கேள்வி கேட்டா என்ன நினைச்சுப்பாடோ அது மாதிரி சங்கோச்சமே வேண்டாம். முன்னாடியே சொன்ன மாதிரி அப்படி யாருக்கான ஏதான காரணம் தான் சங்கோச்சம் இருந்தா ஒரு பேப்பர்ல எழுதி நம்ம ஆர்கனைசேஷன் கொடுங்க. அதுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கிளாரிஃபை பண்றது காசம் இருக்கும். சரியா? எல்லாரும் நம்ம ஒரே டீம் அப்படின்றது முன்னாடி நம்ம மனசுல வச்சுக்கணும். அதனால நம்ம சனாதன தர்மம் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் சொன்னோம், இன்னும் எல்லாருக்கும் மனசுல வாங்கிக்கணும். இது ஒருத்தராலையும் அழிக்கப்பட முடியாதது. யார் என்ன பேசினாலும் இது அழியாதது இல்லையா? யதாயதாகி தர்மசே கிளானி பவதி பாரதம். கிளானின்னா சொல்லியிருக்கு, நாசத்தை பத்தி சொல்லலாங்க. அதனால கிளானி கொஞ்சம் ஏத்த குறைச்சல் தான் இருக்கும். திரும்ப அது புனர்தாரணம் பண்ணப்படும். ஆனால் சனாதனத்தை ஒருத்தரும் அழிச்சிட முடியாது. பேச்சுக்கு பேசிட்டு இருக்கலாம், தமாஷா வெறும் வயத்தப்பழவு பேசிட்டு இருக்கலாம், அழியாது. ஆனால் அதுக்காக நாம அதை விட்டுட முடியாது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நாம தான் அதை கட்டி காப்பாதும். நம்மளுடைய குழந்தைகளை எப்படி ரசிக்கிறோமோ அது மாதிரி. இதுல நம்மளுக்கு பிரமாணங்கள், இது மாதிரி நான் ஆரம்பிக்கும் போது சில இதெல்லாம் வேர்டு எல்லாம் பிரமிப்பா இருக்க வேண்டாம், ஒன்றும் பிரமிப்பா இருக்க வேண்டாம், எல்லாம் சொல்றேன். பிரமாணங்கள் அப்படின்னு நமக்கு என்ன, நமக்கு எதை வச்சு நம்ம ஒரு ரெக்கார்டு ஒன்று வரும். இப்ப கான்ஸ்டிடியூஷனை வச்சுதான் நம்ம ஆட்சி நடக்கிறது இல்லையா கவர்மெண்ட்ல. அத மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ரூல் புக் அல்லது ஒரு ரெஃபரன்ஸ் புக், கைடு ஒன்று வேணும். நமக்கு என்ன கைடு, எதை வச்சு நம்ம சம்பிரதாயம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னா சொல்ல போறோம். நமக்கு நம்ம விசிஷ்டாத சம்பிரதாயத்துல 3 பிரமாணம் இருக்கு நமக்கு இல்லையா? பல மதங்கள் இருக்கு, அதை பத்தி நான் அப்புறம் சொல்றோம், எக்ஸ்பிளைன் பண்றோம். இதில் நம்ம மதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமான 3 பிரமாணங்கள். பிரத்யக்ஷம், எது பாக்குறோமோ அது மட்டுமா, அது இல்லை. அனுமானம், சில விஷயங்கள் அனுமானம் ஒத்து போயிட்டு இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் மேல சாஸ்திரம், அதுதான் நம்மளுக்கு பிரதானமான பிரமாணம். சாஸ்திரம்னா என்ன? வேதங்கள். வேதம் தான் நமக்கு பிரதானமான ஒரு பிரமாணம். அதை வச்சுதான் எல்லாமே இருக்கு. வேதத்தை நம்மள அப்படி நாஸ்திகன் ஒன்று சொல்றோம், எல்லாருக்கும் ஒரு சொல்றேன். நாஸ்திகன் ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? ஆஸ்திகன் நாஸ்திகன் இருக்கு. எல்லாம் நம்ம தமிழ்ல சொல்லணும்னா ஆஸ்திகன் நாஸ்திகன், ரைட்டா? அஸ்தி நாஸ்தி அப்படின்னு 2 வார்த்தையில இருந்து இந்த வார்த்தைகள் வந்திருக்குன்னு தெரியும். அஸ்தின்னு நம்புறவாள் ஆஸ்திகாள், நாஸ்தின்னு சொல்றவா நாஸ்திகாள், அப்படியா? சரி. இப்போ நாஸ்தி அப்படின்னு சொன்னோம்னாக்க என்ன? அஸ்தின்னா என்ன அர்த்தம்? இருக்கிறது. நான் இது பேசிக்ஸ் தான் இதெல்லாம் சொல்ல, பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாத 1-2 பேருக்காக தெரிஞ்சவாள் க்ஷமிச்சுக்கணும். நாஸ்தி அப்படின்னா என்ன? இல்லைன்னு அர்த்தம். இப்போ ஒரு பொருளை இருக்குன்னு சொல்றதுக்கு நம்ம ஒன்றும் ரொம்ப பிரயாசப்படவே வேண்டாம், இப்படி காமிச்சிட போறோம். ஏன்னா அது பிரத்யக்ஷம், இருக்கு சொல்லிட்டா தீர்ந்து போச்சு இல்லையா? இப்போ சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது பெருமாள் சாஸ்திரத்து மூலமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா இல்லை அப்படின்னு சொல்லணும்னா ஏதாவது அர்த்தம் இருக்கோ? இல்லை அப்படின்னா அவனை எது இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி, எதுங்கிற ஒரு வார்த்தை போட்டான். இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு நான் அந்த வார்த்தை வேண்டாம், காமிக்க போறேன். இருக்கே, பேட் இருக்கு, மைக் இருக்கு சொன்னா போறோம், இந்த அளவு சொன்னா போறோம். இப்ப நம்ம சொல்றது எதுவுமே இவ்வளவுதான் சம்பிரதாயமோ சாஸ்திரமோ இல்ல, இதுக்கு மேல இருக்கு. பேசிக்ஸ் தான் சொல்றோம். ஆனால் இங்க இருக்கிறதா நம்ம சித்தாந்தம் கிடையாது. மேல மேல எல்லாம் சுவாமிகளை கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது, ஆச்சாரியன் அடைஞ்சு. இப்போ நாஸ்தி அப்படின்னு சொல்லும்போது இல்லைன்னு சொன்னாக்க எது இல்லைன்னு நம்ம சொல்லணும். அது மாதிரி நம்ம சொல்ல முடியுமோ? இல்லைன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொன்னாக்க அதுக்கு அர்த்தம் கிடையாது. அப்ப எது அப்படின்றது தொக்கி நிக்கிறது பிராக்கெட்ல. எதுனாலும் வெறும் இல்லை அப்படின்னு சொன்னாக்க எது இல்லைன்னு சொல்றேன் சார் அப்படின்னு கேட்கணும். இருக்குன்றதுக்கு அந்த அளவு கஷ்டப்படவே வேண்டாம், இருக்கிறத காமிச்சிட போறோம். ஆச்சா? இப்போ அந்த இல்லைன்னு சொன்னோம்னாக்க இப்ப நம்ம என்ன சொல்லணும்? எது இல்லைன்னு கேட்க போறோம். அப்ப எதுங்கிற ஒரு கேள்விக்கு ஒரு பதில் இருக்கு இல்லையா? ஒரு செல்போன் இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்லணும்னா செல்போன் அப்படிங்கிறது என்னுடைய மைண்ட்ல இருக்கணும், அப்பதான் அது இல்லைன்னு சொல்ல முடியும். அப்ப என்ன ஆகுது? எந்த ஒரு பொருளை நீ இல்லைன்னு சொல்றியோ அப்ப அந்த பொருளை நீ முன்னாடியே கற்பிச்சிருக்கணும் மனசுல. அந்த பொருள் இல்லை. அப்ப என்ன ஆகுது? எப்போ உனக்கு கற்பிச்சுட்டு அப்ப இல்லாத பொருளை நீ கற்பிக்கவே முடியாது. அப்ப எதுவுமே இல்லைன்னு கிடையாது. என்ன ஆகுது? கடவுள் இல்லைன்னு யாராலும் சொல்ல முடியுமா? சாஸ்திர பிரகாரம். அதனால நாஸ்தி அப்படின்ற ஒரு சப்தத்துக்கு மட்டும் அர்த்தம் கிடையாது. அதனால இப்போ அப்ப யார் நாஸ்திகன் அப்படின்னா, பகவான் இல்லைன்னு கடவுள் இல்லைன்னு சொல்றவன் நாஸ்திகன் இல்லை. ஏன்னா அவன் சொல்லவே முடியாது. எல்லாருமே தெரியும் தன்னை மீறின ஒரு சக்தி இருக்கு. ஒரு க்ஷணம் இந்த இடத்துல காத்தெல்லாம் கண்ட்ரோல் ஆயிருக்கு. காத்தே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்மளால இருக்க முடியுமா? எதுவுமே நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. எல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம இதுல இருக்கு, நம்ம கண்ட்ரோல் தான் இருக்கணும். ஆனா அடுத்த க்ஷணம் என்னன்னு தெரியாது, நமக்கு தெரியாது. ஒவ்வொரு நம்ம கண்ட்ரிலையும் பார்த்துட்டு இருக்கோம், ஒவ்வொரு நேச்சுரல் கலாமிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதனால கடவுள் இல்லைன்னு சொல்றவன் நாஸ்திகன் இல்லை. வேதம் இல்லைன்னு, வேதத்தை நம்பாதவன் தான் நாஸ்திகன் இல்லையா? அதனால வேதம் சொல்லது மெய்யென்று ஒருவார் தான் வேதியர், அந்தனர், அவதான் ஆஸ்திகாள். அதனால வேதத்தை நம்பாதவன் தான் நாஸ்திகனே தவிர கடவுள் இல்லைன்னு சொல்லவும் முடியாது. அப்படி இல்லைன்னு சொல்றவன் நாஸ்திகன் அர்த்தம் இல்லை. ஏன்னா கடவுள் இல்லைன்னு சொல்றதுக்கு அர்த்தம் கிடையாது. அதனால யாருக்கு வேதத்துல நம்பிக்கை இல்லையோ அவன் தான் நாஸ்திகன். அதை வச்சுதான் பல மதங்கள், நாஸ்திக மதங்கள், ஆஸ்திக மதங்கள்லாம் அதை வச்சுதான் பல வருது. அதனால இப்ப சொன்னோம். சோ அதனால என்ன சொல்றோம்? பிரமாணம் அப்படிங்கிறது இந்த 3 பிரமாணம் சொன்னோம். பிரத்யக்ஷம், அனுமானம்,
சாஸ்திரம் அப்படின்ட்டு. ஏன்னா சாஸ்திரம் பெருமாளை பொறுத்த வரைக்கும் நம்ம பெருமாளை எப்படி செய்து சாதிச்சு கொடுக்குறது? நமக்கு பிரத்யட்சத்தினால பார்க்க முடியுமா? ஒரு ஸ்ரீனிவாசன் நேர அர்ச்சாவதாரத்துல பார்க்க முடியுங்கிறது வேற, அது அப்புறமா வரும், நம்ம அதனுடைய அனுபவம் தனி. ஆனா நம்ம வந்து சாதாரண ஒரு இருக்கிற போது பிரத்யட்சமா பெருமாளை பார்க்க முடியாது. அப்படி நம்ம கண்ணது நேர்ல காட்டினாக்க நான் நம்புறேன் அப்படின்னு சொன்னாக்க அப்ப அது பெருமாள் இல்லை, நேர்ல காட்டப்பட முடியாததுதான் பெருமாள் இல்லையா? அது ஒரு அனுபவம் தான் அது. அதனால பிரத்யட்சம் அப்படி ஆயிடுது. பெருமாளை பொறுத்த வரைக்கும் சாஸ்திரத்தால மட்டும்தான் நான் அதை நிரூபிக்க முடியும். சாஸ்திரம் நமக்கு சொல்லுது. அனுமானத்தினால சொல்றான் அப்படின்ட்டு நெய்யாய்க்கெல்லாம் சொல்லுவா. அனுமானம்னு ஒரு பிரமாணம் இருக்குன்னு சொன்னேன். அனுமானம்னாக்க இப்ப கட்டத்தை பண்றவனுக்கு வந்து கட்டம்னு ஒண்ணு, அதை கட்டம்னா உங்களுக்கு பானைன்னு ஒண்ணு இருக்கு சார், அதை வந்து அப்படி ஒருத்தர் தான் அதை பண்ணினவன் ஒருத்தர் இருக்கணும் மோதியோ அப்படின்னு கட்டிட்டே போறாக்க அதுக்கு வந்து ஒரு முடிவே கிடையாம போயிடும். இன்னொருத்தர் வருவான், அவனோட புத்தாலியா ஒருத்தர் வருவான். இப்ப வந்து பசி இல்லாதவன் ஒருத்தர் வந்து குண்டா இருக்கான்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் சம்ஸ்கிருத வார்த்தை நான் யூஸ் பண்ணல, கூட ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி தமிழ்லயே சொல்றேன். ஒருத்தர் வந்து குண்டா இருக்கார், ஆனா அவர் வந்து திவான பகல்ல சாப்பிடறதில்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்றான்னு வச்சுக்கோங்க. அப்போ உடனே அனுமானம்னா என்ன? நம்மளுடைய ஒரு இமேஜின் கல்பிக்கிறமே இப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு சொல்றோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் அனுமானம்னு பேரு. அப்போ இவன் குண்டா இருக்கான், பகல்ல சாப்பிடறதில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு கால் ராத்திரி சாப்பிட்டு போனானோ அதனால குண்டா இருக்கான் அப்படின்னு. இந்த அளவுக்கு எனக்கு புக்தி இருக்கிறவன் அவன் என்ன சொல்லுவான்? பகல்ல சாப்பிடலாம் என்ன சார், ராத்திரியே சாப்பிட்றான் அதனால குண்டா இருக்கான். இந்த அளவு ஒரு அனுமானம். என்னோட இன்னொருத்த புத்திசாலியத்தை வரான். அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லை, ராத்திரில கூட சாப்பிடணுன்ற அவசியம் இல்லை. விஸ்வாமித்திர ராமனுக்கு சொன்ன மாதிரி பலாதி பலான்ற ஒரு இது இருக்கு, மந்திரங்கள் இருக்கு. அந்த மந்திர சித்தி அவன் அடைஞ்சிருந்தானாக்க சாப்பிடாமே அவன் என்ன பசி இல்லாம இருக்கலாமே, தூக்கம் இல்லாம இருக்கலாமே அப்படின்னு ஒருத்த வளத்திலே போவான். சோ அதுக்கெல்லாம் முடிவு கிடையாது. ஆனா சாஸ்திரம்னு ஒண்ணு இருக்கு, வேதம்னு ஒண்ணு இருக்கு. சாஸ்திரங்கள் சொல்றதை நம்பிட்டாக்க அதுக்கு மேல நமக்கு வேற பிரமாணமே இல்லை. அதனாலதான் பகவானை வந்து சாஸ்திரத்தின் மூலமா அறியறோம். பாஷ்யக்காரர் போன்றவெல்லாம் சாஸ்திர ஓடித்துவாதம் இதுக்குன்னு ஒரு பிரதானமான ஒரு அதிகரணமே பண்ணியிருக்காரு ஸ்ரீபாஷ்யத்துல. அதை பத்தி பரிச்சயங்கள்லாம் நம்ம நாளைக்கு அப்புறம் பண்ணிப்போம். இன்னொன்னு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன், தர்மோ ரட்சித ரட்சிதகான்னா சுவாமி சொன்னார், ஸ்ரீகார சுவாமி ஏற்கனவே சுவாமிலாம் தர்மங்களை நாம காப்பாற்றினா அது நிச்சயமா நம்ம காப்பாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கை வரும். அதுதான் நம்ம பிரதான ஆஸ்திக்கியம். வேதோக்கிரோ தர்ம மூலம்னு இருக்கு இல்லையா, வேதம் தான் எல்லாத்துக்கும் மூலம், அடிப்படை. சமீபத்துல நீங்க எல்லாம் ஒரு வாட்ஸ்அப்ல கூட ஒரு மெசேஜ் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நாம நிறைய விஷயங்கள் நம்ம லௌகிகத்துல கேள்விப்படுறோமே, எல்லாமே நம்ம பெரியவா சொந்ததான். இப்ப நம்மளுக்கு பிரத்யட்சம் இப்ப இருக்கிற காலத்துல நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கிற அளவு நம்ம சக்தி இல்லாதனால நம்ம நேரம் எதிர பாக்குறோம், அதான் நம்புறோம். இப்போ வாட்டர் இருக்கு, H2O, இங்க நிறைய கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் இருப்பாள் படிச்சு வாழலாம். H2O அப்படின்னு இருக்கு. என்ன அர்த்தம்? அதுக்கு H ஹைட்ரஜன் குறிக்கிறது, ஓன்னு ஆக்சிஜன் குறிக்கிறது. அதை இப்ப இன்னும் பெரிய ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு ஒரு டாக்டரேட் வாங்கிட்டு H2O அப்படின்னாக்க அப்படின்னு ஒரு பேர், வாட்டருக்கு H2Oன்னு பேரு. அதுல வந்து ஹைட்ரஜன் 2 பங்கும் ஆக்சிஜன் 1 பங்கும் இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்த மிக்ஸ் தான் H2O அப்படிங்கிற வாட்டர் அப்படின்னு ஒரு ஸ்கூல்ல காலேஜ்ல போய் கத்துக்கிறோம். இல்ல டாக்டர் பத்தி பேர்பட்ட ஒரு தீசிஸ் எவ்வளவு அழகா நம்ம சொல்லியிருக்கா பாரு அப்படின்னு இப்ப நம்ம பிரமிக்கிறோமே. ஒண்ணும் இல்ல, அதர்வண வேதத்துல பிராணம் ஏகம் அந்நியத்வே அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. எப்போ வேதம்லாம் எப்போ வந்து நமக்கு தெரியுமோ அதெல்லாம் அனாதி இல்லையா. அதுக்கு வந்து அப்போ விஷயம் ஒருத்தர் வந்து கிரியேட் பண்ணல, ஒருத்தர் எழுதி வைக்கல. இவர் இந்த 2000 வருஷம் முன்னாடி ஒருத்தர் வந்தார், இந்த வேதத்தை எழுதி வச்சார். 4000 முன்னாடி ஒருத்தர் வந்தார், இன்னொரு வேதத்தை எடுத்து வச்சார், அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. வேதம்ங்கிறது வந்து அப்போ விஷயமான ஒண்ணு. பெருமாள் இந்த பிரளய காலத்துக்கெல்லாம் அப்புறம் கூட பெருமாளுடைய ஞானத்துல இருக்குது. அப்புறம் வந்து அதை வந்து பெருமாள் உபதேசிக்கிறார், அதான் இருந்துட்டு போட்டோம். சோ இந்த H2Oன்னு இப்ப நாமெல்லாம் அடுத்தவா சொல்லி கேட்டு பிரமிக்கிற ஒரு விஷயம் எப்போ உண்டாச்சுன்னு தெரியாத வேதத்துல பிராணம் ஏகம் அந்நியத்வே அப்படின்னு. பிராணம்னா என்ன? பிராணவாயு இல்லையா, அது வந்து ஆக்சிஜன் 1 பங்கு. அந்நியத்து அப்படின்னா என்ன? ஹைட்ரஜன் ஆகிற அந்த வாயுவானது 2 பங்கு இருக்கு அப்படின்னு எப்படி அவளுக்கு தெரிஞ்சது? யார் சொல்லி கொடுத்தா? அவளுக்கு எந்த காலேஜில் போய் படிச்சா? எங்க யூனிவர்சிட்டி அவர் ரிசர்ச் பண்ணா? அதனால இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம வேதத்துல இல்லாத எதுவுமே இன்னைக்கு இல்ல, வேதத்துல இல்ல. நம்ம சாஸ்திரங்களை பெரியவா சொல்லாத எதுவுமே இன்னைக்கு இல்ல. நமக்கு அதெல்லாம் புரியல, நாம அதெல்லாம் ஒதுக்கி வச்சிடும், நாம அதுல இருந்து விலகி வந்துட்டோங்கிறதுனால நம்ம இப்ப பாக்குறதா பிரமிப்பா இருக்கு. எல்லாரையும் பார்த்து ஆஹா போடுறோம். ஆனா இவ அதெல்லாம் கஷ்டப்பட்டு தெரிஞ்சுட்டு இருக்காத அளவுக்கு அவளுக்கு எல்லாம் நம்ம அவெல்லாம் வந்து வந்தனி ஆள் தான், பூஜ்ய ஆள் தான், அவளுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் தான், இல்லைன்னு சொல்லல. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்ம வேதத்துல இவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதுக்காகத்தான் கொஞ்சம் கடினமா இருந்தாலும் இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சொல்றோம். வேதம் ஒரு பிரமாணம் அப்படின்னு. ஸ்ருதிங்கிற அதுக்கு ஸ்ருதின்னு இன்னொரு பேர் உண்டு வேதத்துக்கு, அதுக்கு அது ஒரு பிரமாணம். அடுத்தது என்ன? ஸ்மிருதி. ஸ்மிருதினா நம்ம இதுல கேள்விப்பட்டோம், ஸ்மரிக்கிறது. முன்னாடி ஸ்ருதினாக்க கேட்பது, ஸ்ருதம்னா கேட்கப்பட்டது, அதை ஸ்மரிக்கிறமே அந்த அதுல இருந்து வந்து ஸ்மிருதி. வேதத்துல இருக்கிற விஷயங்கள், இருந்த விஷயங்களை ஸ்மிருதிகள் மூலமாக இன்னும் விளக்கி காமிச்சார்கள் ரிஷிகள் இல்லையா. அதனால வேதம் அப்போ விஷயம் சொல்லிட்டோம். ஸ்மிருதிகள்லாம் ஒருத்தரால பண்ணப்பட்டது. பல ஸ்மிருதிகள் இருக்கு.
அதனால வேதத்துல இருக்கிற விஷயங்களே ஸ்மரித்து ஸ்மரித்து அதை இன்னும் விலாவரியா இன்னும் கொண்டு போய் சேர்க்கணும்னு ஒரு பரம கிருப்பையோட நம்மளுடைய பூர்வாச்சார ரிஷிகள்லாம் வந்து ஸ்மிருதிகளா பண்ணி வைத்தார்கள். அதுல பல ஸ்மிருதிகள் நீங்க கேள்விப்பட்டீர்கள். மனு ஸ்மிருதியா இருக்கட்டும், யாக்ஞவல்கிய ஸ்மிருதி, பராசர ஸ்மிருதி, ஆபஸ்தம்ப ஸ்மிருதி, போதாயன ஸ்மிருதி, தக்ஷ ஸ்மிருதி, இது மாதிரி நிறைய பல ஸ்மிருதிகள் இருக்கு. அதுல இருந்து தான் நமக்கு வந்து பல பிரமாணங்கள் எடுத்துக்கிறோம். வேதத்துல இருந்து சில விஷயங்கள் வேதத்துல இல்லைன்னா கூட ஸ்மிருதியில இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம வேதத்துல இல்லாம ஸ்மிருதியில வந்திருக்காது. அதனால ஸ்மிருதியை நம்ம பிரமாணமா எடுத்துக்கிறோம். சரியா? அதுக்கப்புறம் என்ன இன்னொன்னு என்ன, இது ரெண்டுத்துக்கும் மேல சரி சார் இது ரெண்டு தான் பிரமாணம், இப்ப ஸ்மிருதியிலையும் இல்ல வேதத்திலையும் இல்ல சார் இந்த மாதிரி ஒரு வார்த்தை, என்ன பண்றது, அது நம்பர் தான் வேண்டாம் அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்கும் மேல ஒரு விசையான விஷயம் இருக்கு, சிஷ்டாச்சாரம் அப்படின்றது. சிஸ்டர்கள் அப்படின்னு நம்ம பூர்வாச்சாரியால் சொல்ற வழக்கம். யார் வந்து ரொம்ப இந்த இப்ப பெரிய நிறைய மகனிகளை பத்தி பேசணுமே அவெல்லாம் சிஸ்டர்கள். பகவத் தியானத்திலேயே இருந்துட்டு எத்தனையோ சிஸ்டரா இருக்காளே சிஸ்டாளா. அதனால அத மாதிரி அந்த சிஷ்டாச்சாரங்கள் அவளால ஆச்சரிக்கப்பட்டது. அவ எந்த அந்த நம்மளுடைய பெரியவான்னு நாம யாரை நம்புறோமோ அவ வந்து யாரெல்லாம் நமக்கு பூஜ்யாலோ யாரெல்லாம் நம்ம வந்து ஸ்மரிக்க வேண்டியது இருக்கும் அப்பப்ப நம்ம அவளை நம்ம மரியாதையோட பாக்குறோமோ அவர்களால ஃபாலோ பண்ணப்பட்டது ஆச்சரிக்கப்பட்டது சிஷ்டாச்சாரம், சிஸ்டருடைய ஆச்சாரம். அது ரொம்ப நமக்கு முக்கியம். ஏன்னா அது கீதாச்சாரியன் கண்ணன் கீதாச்சாரியன் சொல்றான் இல்லையா, கீதையில எத்தியத் ஆச்சாரத்தை சிரேஷ்டான்னு சொல்றான் இல்லையா. எதெல்லாம் வந்து சிரேஷ்டர்களால் அப்பேற்பட்ட மகனியாளால் ஆச்சரிக்கப்பட்டதோ அதை கொண்டுதான் அடுத்தா ஃபாலோ பண்ணுவா. அப்போ நம்மளுடைய கீழ் அப்புறம் இருக்கிறவளுக்கு என்ன, நாம நல்லா நடந்தா நாமலாம் சிஸ்டர்கள். அதுக்காக சொல்ல வந்தது. நாம எப்படி நம்ம பெரியவா சொன்னதுதான் நமக்கு பிரமாணமா இருக்கோ, அவ எந்த அளவுக்கு ஆச்சரிச்சு நம்மளுக்கு காமிச்சாலோ குவான்டிட்டின்னு அர்த்தம் இல்லை. எந்த பிரமாணத்தை பார்த்து ஆச்சரிச்சாலும் எடுக்கக்கூடாது. அதுல எந்த அளவுக்கு நமக்கு சொல்லி கொடுத்தாலோ அவ ஃபாலோ பண்ணி காமிச்சாலோ அது நமக்கு பிரமாணமா இருக்கு. இதுவா இருந்தா சார் எங்க பெரியவா என்ன சொன்னாலும் எங்க அதுதான் எங்களுக்கு பிரமாணம் சொல்றோம் இல்லையா. அது புக்ல என்ன இருக்குன்னு தெரியாது, அதை நம்ம அத்தனை சாஸ்திரம் நம்ம வாசிச்சது இல்லை. நம்ம ஆச்சாரியம் நமக்கு எது சொல்லி கொடுத்தாலோ அதுதான் நமக்கு பிரமாணம். அதுதான் நமக்கு ரூட் காஸ். நம்ம எதை ஃபாலோ பண்ணோம்னா நம்ம ஆச்சாரியன் என்ன சொல்றாரோ அதுதான் நமக்கு பிரமாணம். அதனாலதான் வந்து நம்ம சொல்றோம் ஒரு சதாச்சாரியம் நடந்து எல்லாத்தையும் புத்தகத்தை பார்த்து தெரிஞ்சுக்காதீங்கோ, ராங் இன்டர்பிரிட்டேஷன் ஆயிடும். எது கரெக்ட் உண்மை நிலைமை நமக்கு புரியாம போயிடும். அதனால ஒரு சதாச்சாரியன் ஒரு நல்ல ஆச்சாரியனை எல்லாரும் போய் அடைஞ்சு அவருடைய திருடி வார்த்தையில இருந்து அவர் பக்கத்திலேயே உட்கார்ந்து அவர் சொல்ற வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளை கேட்போம், அப்பதான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்றோம். அதனால இந்த 3 பிரமாணத்தை பத்தி தெரிஞ்சு நினைப்போம். வெறும் பேசிக்ஸ் தான் சொல்றோம். இங்க சொல்ற விஷயங்கள் இதனுடைய எண்ட் இல்லை. இதுக்கு மேல வந்து அவருடைய ஆச்சாரத்தை இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. அதனால அந்த ஒரு அடிக்கடி அதை ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கேன். இப்படிதான் சொன்னாருங்க அவ்வளவுதான் போடுறதுன்னு நினைச்சுக்காது, அது இல்லை. சோ இப்ப 3 பிரமாணத்தை பத்தி சொன்னோம். அதனால அண்ணன் கேட்கறான் ஏன் எதனால இந்த சிஷ்டாச்சாரம் ரொம்ப முக்கியம்னா, எனக்கு வந்து நான் கர்ம வசன் இல்லை. அதனால அவர் நம்மளுக்கு எல்லாம் வந்து கர்மாவனால பிறந்திருக்கிறோம் இல்லையா. நம்ம வந்து நம்ம பண்ண புண்ணிய பாப ரூபங்கள்னால அதனால புண்ணிய பாப கர்மாக்கனால அதனுடைய பலனைனால நம்ம வந்து ஏதோ ஒரு குலத்தையோ ஏதோ ஒரு ஜீவனா நம்ம இது பண்ணிட்டு ஏதோ ஒரு சரீரத்துல வந்து பிறப்பு கிடைக்கிறது. கண்ணனுக்கு அதெல்லாம் அவசியம் இல்லையே. அவன் சொல்றான் கர்ம பசியாளுக்கு தான்ப்பா இதெல்லாம். இருந்தாலும் நான் இப்ப இந்த படத்துல வந்து பிறந்துட்டேன் இல்லையா, அதனால நான் எதுக்காக இதெல்லாம் ஆச்சாரம் எதுக்கு எனக்கு அவசியமே இல்லாத போது நான் எதுக்கு இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும் கர்மாக்கள் எல்லாம் பண்ணணும்னா, நான் இந்த மாதிரி வந்து பிறந்த போது உங்க நடுவுல பிறந்த போது நானே இதெல்லாம் பண்ணலைன்னா கண்ணனே பண்ணல நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டுவா. ராமன் வந்து பிறந்தான், கஷத்திரிய தர்மத்துல பிறந்தான். அவன் எதனால பண்ணி காமிச்சான்? அவன் இன்னொரு ஸ்ரீமத் ராமாயணத்துல போனா கிட்டத்தட்ட ஒரு 100-110 இடங்கள்ல கவுண்ட் பண்ணி பாருங்க, 107-108 இடங்கள்ல வருது. அவன் வந்து அந்த சிஷ்டாச்சாரம் ஆன்மீகத்தை பத்தி வருது. உதாரணம் சொல்ல போனோம்னா ராமன் வந்து காட்டுக்கு போறவனு தீர்மானம் ஆயிட்டு. அப்போ ராமன் வந்து சொன்ன உடனே முன்னாடி கௌசல்யா கோபப்படுறா, அதுக்கப்புறம் ரொம்ப துக்கப்படுறா, அப்ப அழறா இல்லையா. அப்ப ராமன் வந்து அவளுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்றான், அப்படிலாம் இல்லம்மா நீ அம்மா அப்பா பார்த்துட்டு நானும் கூட வரேங்கிறா, அப்படிலாம் இல்லம்மா எங்க அப்பா இருக்காரோ அவதான் இருக்கணும், அவர் கைங்க மீட்டிங்லாம் இது அப்படின்லாம் ஒரு நல்ல உபதேசங்கள்லாம் சொல்றான். அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றா, அதுக்கப்புறம் இவன் ஆசீர்வாதம் பண்ணணும். அது நடுவுல நீங்க பார்த்தா ஒரு ஸ்லோகம், அவ வந்து தீர்த்தத்தொட்டு ஆச்சமனம் பண்ணா அப்படின்னு இருக்கு. ஏன்னா அழகு வந்து அசுத்தி. எவ்வளவு சூக்ஷ்மமான அம்சங்கள் அங்க பண்ணி காமிக்கிறா பாருங்க. அதே மாதிரி பரதன் வந்து அங்க பிரயோகபேசம் பண்றான். மந்திரம் எல்லாம் ஆசமனம் இருக்கே. விஷாலுக்கு 12 நாமாவை சொல்லி ஆசமனம்னு இருக்கு இல்லையா, எல்லாரும் வந்து இதுல சொல்லி வச்சிருப்பாங்க, அனுஷ்டானம் பண்றவெல்லாம் அது தெரியும். ஸ்திரீகளுக்கும் அந்த மாதிரி உண்டு. எப்ப வந்து இந்த ட்ரெஸ் மாத்திக்கிற போது கார்த்தால் தீர்த்தா மாட்டிட்டு வந்த போது ஸ்ரீ தர்மத்தில் நாளைக்கு நிறைய சொல்லுவோம் அதை பத்தி. அவளுக்கும் வந்து கேசவாய நாராயண கோவில் தான் 3 நாமாவை சொல்லி அவளுக்கும் ஆசமனம் வந்து இது இல்லாம பணமும் இல்லாம அமந்திரகமா அவளுக்கும் சில சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு சரியா. அது மாதிரி ஸ்ரீ தர்மங்கள் அதெல்லாம் வருது. அது அடுத்து நம்ம பார்ப்போம். அதை இப்போ அந்த பிராயோபவேசம் பரதன் வந்து குறுக்கப்படுத்துட்டான். ராமன் நீ வந்தாதான் ஆச்சு அப்படி திரும்ப நாட்டுக்கு வரணும் அப்படின்ட்டு. ஆனா
ராமன் வந்து அதுக்கு ஒத்துக்கலை. அவன் தன்னுடைய தர்மங்கள்லாம் பத்தி சொல்றான். அப்படி இல்லை, நமக்கு வந்து பித்ருவேஷன பரிபாலனம் ரொம்ப முக்கியம். ஆனா நீ வந்து உன்னை வந்து நாட்டு கொடுத்துருக்கா, எனக்கு காடு கொடுத்துருக்கா, நான் இங்க ஆள்றேன், நீ அங்க ஆளு அப்படின்னா சொல்லிட்டார். அப்போ அவன் மேற்கொண்டு சொல்றார், நீ இது மாதிரி தகாத காரியத்தை நீ பண்ணின, நீ இது மாதிரி பண்ணக்கூடாது. சத்திரியன் வந்து பிராமணனுக்கு உண்டான தர்மத்தை சத்திரியன் ஆசிரிக்க கூடாது. நீ வந்து இது மாதிரி குறுக்க நடந்து போராட்டம் பண்ணக்கூடாது. அதனால ஒரு கை எண்ணெய் தொட்டு ஒரு கையால வந்து தொடு, தீர்த்தத்தை தொடு, ஜலத்தை தொடு அப்படின்றான். இதெல்லாம் எந்த ஆன்மீகத்துல இருக்கு? இதெல்லாம் தான் சிஷ்டாச்சாரம் பண்ணி காமிக்கிறான் ராமன். இது மாதிரி நிறைய இடங்கள்ல நிறைய இடங்கள்ல வந்து வரும். இது மாதிரி காத்தால எழுந்தோடனே அவனுடைய வந்து பிராதச தியாகம் பண்ணிட்டு கிளம்பினான். அந்த இடத்துல இன்னொரு இடத்துக்கு போனா, இன்னொரு காட்டுக்கு, இன்னொரு வனத்துக்கு, இன்னொரு ஆசிரமத்துக்கு, இப்படின்னு நிறைய வரும். இது மாதிரி நம்ம ஸ்மிருதிகள் எல்லாம், நம்ம இதிகாச புராணங்கள்ல இதெல்லாம் நம்ம பண்ணி காமிக்கிறது. அவ ராமனா இருந்தாலும் கிருஷ்ணனா இருந்தாலும் நமக்காக பண்ணி காமிக்கிறாள் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வந்தது. அப்புறம் இந்த மதங்கள் நிறைய இருக்கு. விசிஷ்டாத்வைத மதம் அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் நாம. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மிச்சம் தெரிஞ்சுக்கணும். விசிஷ்டாத்மதம்னு சொன்னாக்க இது நம்ம இவ்வளவு வசதியா சொல்லணும்னா இது தவிர இன்னும் ஏதோ மரங்கள் இருக்கணும் இல்லையா? ஒண்ணு வஸ்தி அப்படின்னு சொன்னாக்க கம்பேர் பண்றதுக்கு எப்பவும் மினிமம் 2 வேணும். இதை விட அப்படின்னு சொல்ல போனோம் அப்படின்னாக்க எதை விட அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்போ 2 வஸ்து இருந்தாதான், 2 விஷயம் இருந்தாதான் ஒரு விஷயத்தை காட்டிலும் இன்னொரு விஷயம் முக்கியம் அல்லது பெருமை வாய்ந்தது, பெட்டர் அப்படின்னு சொல்லணும். பெட்டர்ங்கிற ஒரு வார்த்தைக்கு குட்ன்ற ஒரு வார்த்தை இருந்தாலும் பெட்டர்ங்கிற ஒரு வார்த்தை வரும் இல்லையா? இன்னும் 2க்கு மேல ஒரு விஷயம் இருந்ததுன்னா பெஸ்ட்னு அப்பதான் வரும். 2 விஷயம் பெஸ்ட்னு சொல்ல முடியாது, இதை விட பெட்டர். அப்ப 3 இருந்ததுன்னா இந்த 3 விட 3 இதுதான் பெஸ்ட் இல்லையா? அது மாதிரி விசிஷ்டாத்வைத மதம்னு இருக்கு. அப்போ இந்த மதம் வஸ்தி அப்படின்னா என்ன? அப்படி இதை தவிர இன்னும் எதுவும் இருந்திருக்கு மதங்கள், அதை விடதான் இது பெட்டர் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ அந்த மதத்தை பத்தி, மதங்களை பத்தி சில ஒரு இதுவான எடுத்துக்கணும் இல்லையா? சில ஒரு ஜஸ்ட் நமக்கு தெரியணும். அதை பத்தி சொல்றேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக பயப்பட வேண்டாம். இது தெரியாட்டா பரவாயில்ல. ஆனா ஏதோ ஒரு இடத்துல காதுல வாங்கிக்கோ. இதை பத்தி நம்ம நிறைய இன்னொரு ஆச்சாரியன் போனா நிறைய கத்துக்கலாம். அதை அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன். நாஸ்திக மதங்கள், ஆஸ்திக மதங்கள்னு உண்டு. முன்னாடியே சொன்னோம், நாஸ்திக மதங்கள்ல பெருமாள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானே தவிர அது வந்து உண்மை இல்லைன்னு ஒரு பக்கம் இருக்கட்டும். பிரதானமா எதுல சொல்லியிருக்கு? வேதம் தான் நம்ம பண்ணி காமிக்கிறது, பெருமாளை நமக்கு பிரதட்சமா காமிக்கிறது. அந்த வேதத்தை நம்பாதவன்னு அர்த்தம் இல்லையா? வேதத்துல தான் நமக்கு பகவானை காமிச்சு கொடுக்குறது. அப்ப பகவான் இல்லைன்னா பண்ண அர்த்தம், நீ வேதத்தை நம்பலன்னு அர்த்தம். அப்படி சோ அதெல்லாம் வந்து நாஸ்திக மதங்கள்னு பேர் இல்லையா? வேதத்தை நம்பாத மதங்கள், அதை பிரதானமா கொள்ளாத மதங்கள் நாஸ்திக மதங்கள்னு பேர். அதுல சார்வாக மதம் அப்படின்னு இருக்கு. இப்ப நம்ம சொல்றதெல்லாம் எதுக்காக சொல்றோம்? நம்ம சனாதன தர்மத்துடைய பெருமையை தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றோம். அப்போ சார்வாக மதம்னு இருக்கு. சார்வாக மதம்னா ரொம்ப அழகா பேசுறவன், பேசுறதுலயே மயங்கி போடுறோம். இப்ப பேசினா பார்த்தாக்க நம்மளை விட இந்த நாஸ்திகன் இருக்காளே, அவ நம்மளை கவுண்டர் பண்றதுக்கு நம்மளை விட ஜாஸ்தி படிச்சிருப்பா. அவ சொல்ற அந்த பிரபந்தங்களே சொல்லுவா, அதெல்லாம் சொல்லுவா. ஆனா வந்து கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி போயிட்டு இருப்பா இல்லையா? அவ்வளவு அழகா நம்மளை பேசி கவர் பண்றாளே, அதுக்கு பேர் சாருவாக மதம். சாருவாக மதம் அப்படின்னு பேர். அவளுக்கு என்ன அப்படின்னா எது பிரத்யட்சம் மட்டும்தான். அதனால கடனால வாங்கி எல்லாம் கேட்டுட்டு கடனால வாங்கி நீ நிறைய சாப்பிடும், அப்புறம் கடன்லாம் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு பாவம்லாம் ஒன்றும் கிடையாது. இதை பத்தி ஜாபாலையும் நிறைய பேசுற. என்னப்பா இன்னும் அப்பாவுடைய பித்ருவச்ச பரிபாலனங்கிற அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அவர் போய் சேர்ந்தாச்சு, இன்னும் பாவமாவது புண்ணியமாவது அப்படின்னு இவன் திரும்ப நாட்டுக்கு கொண்டு வரணுங்கிற, திரும்ப கூட்டின்னு வரணுங்கிற ஒரு ஆசையினால சொல்றாரு. அப்புறம் சொல்ல வர அவர் வந்து நாஸ்திகர் இல்லை ஜாபாலியும். பட் நாஸ்திக மதம் அப்பயே இருந்து, ஆனால் இவன் பேசுற நாஸ்திகர் நீதான் புதுசா வந்துள்ள இந்த கருப்பு சட்டக்காரன் அன்னைக்கு வரல, அன்னைக்கு அதை மாதிரி ஒரு வசனத்தை நம்ம காமிச்சிருக்காரு அன்னைக்கு இருந்தது அப்படின்னு. அப்போ அவளுக்கு என்னென்ன, இந்த உலகத்துல நாம் எது நம்ம அனுபவிக்கிறோமோ இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு அது தவிர வேற எதுவும் கிடையாது. எது நம்ம பிரத்யட்சமோ பாக்குறோமோ அதுதான் நமக்கு. அது பியாண்ட் தட் தேர் இஸ் நத்திங் அப்படிங்கிறது அவளுடைய ஒரு மதம். புண்ணியம், பாபம், சொர்க்கம், நரகம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். இங்க பிறந்திருக்கோம், இங்க பிறக்கிற போது என்ன நாம வந்து அனுபவிக்கிறோமோ அதான், சுகமோ துக்கமோ அதான். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சுகத்தை அனுபவிச்சிருக்க வேண்டியது, என்ஜாய் பண்ண வேண்டியது லைஃப், அவ்வளவுதான். இது சார்வாக மதம். அப்புறம் ஜெயின மதம்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னா ஒவ்வொரு பொருளுமே எதிரெதிரான இருக்கு. அதாவது இருந்தா இருக்கலாம், இல்லைன்னா இல்லை அப்படின்னு எதுக்கும் வந்து நிர்தாரணம் கிடையாது. இல்லை அது ஒரு மதம். அப்படி ஒண்ணு வந்தது. பௌத்த மதம்னு இருக்கு, புத்தருடைய சிஷ்யர்கள். அதுல கிட்டத்தட்ட ஒரு 4 செக்ட் இருக்கு. அது சரி, அதை பத்தி ரொம்ப நான் டீட்டெயில் எல்லாம் போன விரும்பல. பௌத்த மதம் அவா சிஷ்யால வந்து வைபாஷிக மதம்னு ஒண்ணு இருக்கு, சௌத்ராந்திக மதம்னு ஒண்ணு இருக்கு, யோகாச்சார மதம்னு ஒண்ணு இருக்கு, மாத்தியமிக மதம்னு ஒண்ணு இருக்கு. இப்படிலாம் இருக்கு. ரொம்ப உள்ள போனா டைம் ஜாஸ்தி ஆயிடும், ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு ஆச்சாரியன் போய் தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதெல்லாம் நாஸ்திக மதங்கள். அடுத்தது ஆஸ்திக மதங்கள். அதுல என்ன அப்படின்னா வேதத்தை அவெல்லாம் ஒத்துக்கிறான், ஆனா ஈஸ்வரனை ஒத்துக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குறான். அதுக்கு ஆஸ்திக மதங்கள் தான். ஆனா அதுவும் வந்து ஒரு ரிஃபைண்டான மதம் இல்லை. என்னது அப்படின்னா சாங்கிய மதம்னு ஒண்ணு இருக்கு. கபில முனின்னு ஒருத்தர் இருந்தார், அந்த முனிவரால பண்ணப்பட்டது சாங்கிய மதம். அது என்னன்னா
பிரகிருதினா இந்த பூமி இருக்கு இல்லையா, அதெல்லாம் நிறைய காலக்ஷேமனா நிறைய கேட்டு இதெல்லாம் அந்த பிரகிருதியிலிருந்து எல்லாம் அதுல இருந்தா எல்லாமே உண்டானது. அதனால அப்படி இருக்கிற போது அதுக்கு பேர் பியாண்ட் தட் ஈஸ்வரன்லாம் ஒண்ணும் இல்லை சார். ஈஸ்வரன் ஒண்ணு நம்ப வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அவர். அப்புறம் பதஞ்சலி முனி பண்ணது வந்து யோக மதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல அது என்ன சொல்றது, யோகம் தியானம் பண்றது அதை பத்தி எல்லாம் வந்து விசாரிக்கிறது. ஆனா அவள் என்ன சொல்ற, ஈஸ்வரன் உண்டு அப்படிங்கிறத ஒத்துக்கிறார். ஆனா உபாதான காரணம் அப்படின்னு அவர் ஈஸ்வரன் உபாதான காரணம் ஆக மாட்டான் அப்படின்னு சொன்னார். இப்ப உபாதான காரணம்னு ஒரு புதுசா ஒரு வார்த்தை சொன்னோம் இல்லையா, அதை பத்தி புரியணும். என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்த பண்றதுக்கு இப்ப இந்த போடியம் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு என்ன தேவை, உபாதான காரணம் என்ன, இந்த மரம். ஒரு பானை பண்ணணும்னா அதுக்கு தேவையான காரணம் என்ன, களிமண் இல்லையா. சோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு நிமித்த காரணம் உபாதான காரணம் ரெண்டு இருக்கு. இப்ப இந்த உபாதான காரணம் அப்படிங்கிறது வந்து களிமண் ஒரு உபாதான காரணம், அதனால அதை கொண்டு பண்ணப்பட்டது ஒரு பானை. இது எல்லாருக்கும் புரிய லெவல்ல இருக்கு இல்லையா. இத மாதிரி இந்த பிரகிருதி இருக்கு, இந்த ஜெகத் இருக்க, அதை வந்து பண்றதுக்கு ஒரு விஷயம் இருந்திருக்கணும். எதை வச்சு இதெல்லாம் பண்றது அப்படின்னா, பெருமாள் கொண்டு அவனேதான் பண்ணினான், தன்னையே கொண்டே பண்ணினான். என்ன அபிந்த நிமித்த உபாதான காரணம் அப்படின்னு அது பேர். அதாவது அவனே நிமித்தமா இருந்தான், தன்னை கொண்டே பண்ணினான் அப்படின்னு தன்கிட்ட இருந்தே எல்லாத்தையும் உருவாக்கினான் அப்படிங்கிறது. இதுக்கு மேல அதை டீப்பா போக வேண்டாம். சோ ஆனா இவன் என்ன சொல்றான், அந்த யோக மதக்காரா அப்படின்னா ஈஸ்வரன் ஒருத்தருக்கு போனா போட்டு ஒத்துருவோம், ஆனா அவன் உபாதான காரணம், அவனை கொண்டு இது பண்ணப்படாது அப்படின்னு சொல்றான். அப்புறம் வைசேஷிக மதம்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து கணாத முனி அப்படின்னு இருந்தார், கணாதரால் பண்ணப்பட்டது. அது ஒவ்வொன்றுக்கும் இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பொருட்களுக்கும் வந்து 7 விதமான பொருட்கள் இருக்கு அப்படின்னு சொல்றது. ஈஸ்வரனை வந்து அனுமானத்தால் ஊகிச்சுக்கலாம் நாம, அது ஒண்ணும் இது இல்லை, அது உபாதாரண காரணம் இல்லைன்னு அவனும் அதான் சொல்றான். அப்புறம் நியாய மதம்னு ஒண்ணு இருக்கு, மெய்யாயிக்கான்னு சொல்றேன், தர்க்கம் நியாயம் அப்படின்னு சொல்றேன். அது கௌதம முனியால பண்ணப்பட்டது. அதுல வந்து நிறைய இந்த யுக்தம், அதாவது நம்மளுடைய லாஜிக்ஸ் அப்படின்னு சொல்றோம் இங்கிலீஷ்ல, லாஜிக்ஸை கொண்டு வாதிடுறாவா, அதுக்கு நியாய மதம்னு பேரு. மீமாம்சக மதம்னு ஒண்ணு இருக்கு, ஜெய்மினி மகர்ஷியால பண்ணப்பட்டது. அதுல வந்து கர்ம பாகங்கள், இந்த யஜ்ஞ யாகங்கள் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதையே பிரதானமா வச்சு சொல்றது அது அந்த மீமாம்சக மதம். புண்ணிய பாபம்லாம் அவளுக்கு உண்டுன்னு சொல்றா. ஆனா அதுக்கெல்லாம் வந்து தேவர்களோ ஈஸ்வரோ அதெல்லாம் தேவையில்லை. இந்த சப்தத்தை பிரமாணம்னு சொல்ற ஒரு செக்ட் இருக்கு. சோ அது வந்து அப்படி இருக்கு. அந்த மீமாம்ச மதத்திலேயே பிராபாகர மதம்னு இருக்கு, பாட்ட மதம், குமாரில பற்றால பண்ணப்பட்ட பாட்ட மதம்னு இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு பரிச்சயம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இதெல்லாம் சொல்றேன். உடனே முடிஞ்சவா ரிஜிஸ்டர் பண்ணிக்கோ, இல்லைன்னா பரவாயில்ல, ஒன்றும் பெரிய இது இல்லை. ஏன்னா இதனுடைய பிரைமரி டார்கெட் இது இல்லை இந்த ஒர்க் ஷாப்புக்கு, தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் சொல்றேன். இது தவிர வேதாந்த மதங்கள் இருக்கு. ஏன்னா இவாள் வந்து வேதத்தை நம்புறவாதான், வேதத்தையே ஒத்துக்கிறவாதான். அதுல முக்கியமான நம்ம எல்லாருக்கும் தெரியும், அத்வைத மதம்னு இருக்கு இல்லையா. அந்த அத்வைத மதத்துல ஆதிசங்கரால பண்ணப்பட்டது. அதை ஒட்டியே வருகின்ற பாஸ்கர மதம், பாஸ்கரர் அப்படின்னு இருந்தார், அவருடைய மதம் பாஸ்கர மதம்னு இருக்கு. யாதவ பிரகாசன் ஒருத்தர் பண்ணார், யாதவ பிரகாஷ் மதம்னு ஒண்ணு இருக்கு. சோ இப்படி எல்லாம் பல மதங்கள் இருக்கு. கடைசியா நம்ம என்ன பண்ணினோம், இவ்வளோ விதமான வகுப்புகள் இருக்கு. இது எல்லாத்தையும் மீறி இத்தனை மதங்களில் இருக்கிறது எல்லாத்தையும் கண்டனம் பண்ணி, இதுல இருக்கிறதெல்லாம் வந்து யதார்த்தம் இல்லை, இது இல்ல, ரியாலிட்டி இது இல்லை அப்படின்னு சொல்லி யதார்த்தமா எது உண்மையோ உண்மையான நிலைமையை நமக்கு பண்ணி கொடுத்தாதான் நம்ம பூர்வாச்சாரியர்கள். அதுதான் விசிஷ்டாத்வைத மதம். இந்த இடத்துக்கு வரதுக்கு தான் இவ்வளவு தூரம் சொல்லணும். இவ்வளவு இருக்கு லோகத்துல. விசிஷ்டாத்வைத மதம்ன்றது ஒண்ணு இல்லை, கடைசியா பண்ணப்பட்டு மோஸ்ட் ரிஃபைன்டு அண்ட் வெரி ரியலிஸ்டிக் அப்ரோச் எது கொண்டு இருக்குன்னா இந்த விசிஷ்டாத்வைத மதம். அதனாலதான் இத்தனை மதங்களை வாழலாம் வாதிட்டு, ஏன்னா ஒவ்வொருத்தருமே வந்து நம்ம ரொம்ப சிம்பிளா சொல்லிடலாம். இந்த பூர்வபக்ஷம் சித்தாந்தம், பூர்வபக்ஷம் அப்படின்னா நான் உனது வந்து எஸ் அப்படின்னு சொன்னாக்க, நீங்க அது இல்லைன்னு சொன்னாக்க பரஸ்பரம் நம்ம ஒருத்தர் பூர்வபக்ஷம், உங்களுக்கு நான் பூர்வபக்ஷம், வாதி பிரதிவாதின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரிதான். அதனால இத்தனை மதங்கள் இவாளெல்லாம் மீறிட்டு நம்ம வந்திருக்கோம்னா அவ வந்து சாதாரணப்பட்டவா இல்லை. எங்க சுவாமி சொல்லுவார், பூர்வபக்ஷத்துக்கு நம்ம ஜாஸ்தி மரியாதை கொடுக்கணும். பூர்வபக்ஷம்னா நம்மளோட கேள்வி கேட்கறான்னா அந்த கேள்விக்கு அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னோம், உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தயவு செஞ்சு கேளுங்கோ, நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதுல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்றதுனால. என்ன பூர்வபக்ஷத்தை நமக்கு தெரியல அப்படின்னாக்க, அதனால பூர்வபக்ஷம் நமக்கு தெரியல அப்படின்னாக்க அப்புறம் வந்து சித்தாந்தத்தை புரிஞ்சுக்க முடியாது. நம்ம கேள்வி என்னன்னு ஒரு இதுல படத்துல சொல்லாம பாருங்க, எல்லாருக்கும் பதில் தெரியலன்னா ஏதோ ஒண்ணு சொல்லிடலாம், ஆனா கேள்வியே புரியலன்னா என்ன பண்றது. அந்த மாதிரி நம்ம கேள்வி புரிஞ்சுக்கணும், அதுக்கு பேர் தான் பூர்வபக்ஷம்னு பேரு. அப்பேற்பட்ட கேள்வி பதில்கள், அந்த பூர்வபக்ஷம்ங்கிறது வந்து எதிராளியுடைய வியூ, அந்த வியூவை கண்டிச்சு அதுக்கு நம்ம புரியணும், அவன் என்ன வியூ இருக்கான்னு புரிஞ்சுட்டு அது அப்படி இல்லப்பா அப்படின்னு நாம சொல்லி நம்மளுடைய பட்சத்தை நிரூபிக்கணும் இல்லையா, அதுக்கு சித்தாந்தம். இப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டுதான் கடைசியில வந்து நம்மளுக்கு வந்து விசிஷ்டாத்வைதம்னு ஒண்ணு வந்தது. இதுல நம்மளுடைய ஆச்சாரியர்கள் ஸ்ரீமன் நாதமணிகள் இருந்தார், அவர்களிருந்து கிரந்தமாக நம்மளுடைய சம்பிரதாயத்தை வளர்ந்துட்டே வருது. அதுக்கப்புறம் ஆள வந்தார்,
அதுக்கப்புறம் எம்பெருமானார், சுவாமி தேசிகன், அப்புறம் இப்ப இருக்கிற நம்ம பூர்வாச்சாரியர்கள், இப்படின்னு வந்துட்டு இருக்கு இந்த சனாதன மதம். எதுக்காக நம்ம எல்லாம் சொல்றோம்? நம்ம சனாதனத்தை மதத்துடைய பெருமை நமக்கு தெரியணும். இவ்வளவு கஷ்டப்பட்டு இத்தனை மதங்களை கண்டிச்சு நம்ம வளர்ந்ததுனால நம்ம பெருமை இப்படின்னு தெரியணும். அந்த அந்த மதங்கள்ல இருக்கிற பெருமை நமக்கு புரிஞ்சாதான் நமக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரும். நம்ம அதை பசங்களுக்கு சொல்ல முடியும். பசங்களே இதை விட்டு விலகாம இருக்கிறதுக்கு நாம கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவளை சொன்னது. அதைதான் வந்து நம்ம ராமானுஜர் பண்ணி கொடுத்தார் நமக்கு அப்படின்னு சொன்னோம். அப்புறம் நம்ம அவிச்சின்னமான ஆச்சாரிய பரம்பரை. இந்த டாபிக் என்ன? நம்மளுடைய சனாதன தர்மத்தின் பெருமையும் அருமையும் அப்படின்றதுனால இதெல்லாம் சொல்றோம். அதுக்கப்புறம் தான் அதுக்கு அனுஷ்டானத்துக்கு வரப்போறோம். ஆல்ரெடி ஏபிஎன் சுவாமி போயிருக்காரு, அனுஷ்டானத்துக்கு வாயா அப்படின்னு சொல்லி சீட் அமைச்சிட்டார். சரியா? அனுஷ்டானத்தை நேரம் சொன்னாக்க அது புரியறதுக்கு, அதோட பெருமை புரியறதுக்கு இவ்வளவு பேக்ரவுண்ட் நாம சொல்லணும் இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு ஃபோர்வேர்டு ஒன்று போடுறா. அது மாதிரி இப்போ நம்ம ஆச்சாரிய பரம்பரை எவ்வளவு வசதி அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அவிச்சின்னமான ஆச்சாரிய பரம்பரை. அவிச்சித்தின்னா என்ன அப்படின்னா பிரேக். ஸோ வித்தவுட் எனி பிரேக் வந்தது நம்ம ஆச்சாரிய பரம்பரை. அது ரொம்ப பெருமை இல்லையா? நடுவில் யார் நமக்கு பெரியவானே தெரியாம இருந்து ஏதோ ஒரு அனாதையா இருக்கல. நமக்கு இவ்வளவு பிரிவா இருந்திருக்கா. கலவு பவிஷ்யத்தி நாரா. இதுல வியாசாச்சாரியான்னு சொல்றார் பாகவதத்துல. ஆழ்வார்களை பத்தி சொல்ற போது பாகவதத்துல சொல்றார், அங்க வந்து தாமிரபரணி நதி எத்த கிருதமாலா பேஸ்வினி, அங்கெல்லாம் வந்து பாகவதால் உட்பட அங்கெல்லாம் வந்து அவதரிக்க போறார்கள் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போனார் வியாசாச்சாரியர் சிவன் பாகவதத்துல. அதனால அப்பேற்பட்ட பரம்பரை நமக்கு அப்படின்னு சொன்னோம். நாதமுனிகள் நம்ம சம்பிரதாயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நாதமுனிகளை பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? 823 AD அதுல இருந்தவர் அவர், அதுல அவதரிச்சவர். அதுக்கப்புறம் ஒரு 3000 வருஷ காலம் நம்ம நம்மாழ்வார்க்கும் சுவாமி நாதமுனிகளுக்கும் இடைப்பட்ட காலம் ஒரு 3000 வருஷம் இருக்கு. அந்த 3000 வருஷங்கள்ல இந்த விசிஷ்டாத்வைத மதம் இருந்திருக்கு. ராமானுஜர் அதை திரும்ப கன்சாலிடேட் பண்ணி நமக்கு ஒரு இதுவா கொடுத்தார். ஆனா இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தம்ங்கிறது வந்து எப்பொழுதும் இருந்துட்டு இருக்கு, அது அழியாதது. அந்த நம்மாழ்வாருக்கும் நாதமுனிக்கும் நடுவில் ஏற்பட்ட ஒரு 3000 வருஷங்கள் பல ஆச்சாரியர்கள் இருந்திருக்காங்க. அவ பேர்கள்லாம் வெறும் பரிச்சயத்துக்காக கேட்டு வச்சுக்கோ. வியாசர், போதாயனர், கங்கருக்கு தான் பிரம்மநந்தின்னு ஒரு பேர் உண்டு. அதுக்கப்புறம் குகதேவர், பாருச்சி, ஆபஸ்தம்பர், திவிடாச்சாரியர், நாதமுனிகள், இப்படி பல ஆச்சாரியர்கள் நமக்கு இருந்து வந்துட்டு இருக்கா. ஆச்சா அவளை பத்தி நமக்கு விவரங்கள் ஜாஸ்தி தெரியல, அதனால பரவாயில்ல. இதனால அவள் ஆச்சாரியர்கள் நம்ம வந்து அவள்லாம் பூஜ்யாள். அதுக்கப்புறம் இவளை பத்தி நமக்கு எப்படி தெரிய வருதுன்னா, ஆளவந்தார் வந்து சித்தித்ரயம்னு ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார். மூணு பாகங்களை கொண்ட ஒரு கிரந்தம் சித்தித்ரயம்னு பேரு. ஆளவந்தாரால் பண்ணப்பட்டது. அதுல நிறைய சொல்லியிருக்கார். ஸ்ரீ ராமானுஜர் வந்து வேதார்த்த சங்கிரகம்னு ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார். அதுல இதை பத்தி நிறைய கோட் பண்றார். இப்படி எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கிறது. சரியா? இதுக்கப்புறம் நாதமுனிகள் பட்சம் தான் நமக்கு பிரதானமா இருக்கிறது நம்ம சம்பிரதாயத்துக்கு. எல்லாம் கேள்விப்பட்டிருக்க யோகே வித்தி குபத் சர்வம் பிரத்யக்ஷேன சதா சொதா அப்படின்ற ஸ்லோகங்கள்லாம் அதுல இருந்து நமக்கு வந்து சொல்றது. நம்மளுடைய சித்தாந்தத்துக்கு முக்கியமான ஒரு பாவம் என்ன? எதனால ஒரு அத்வைதிகள்னாலேயோ மத்து மதஸ்தாலாலேயோ அது ஒத்துக்க முடியல அப்படின்னா, முக்கியமா சரீரி பாவம் அப்படின்னு நமக்கு ஒண்ணு உண்டு. புரியுதா? எல்லாருமே சிம்பிளா சொல்ல போனா, இப்போ ட்ராக் இருக்கு, ரயில்வே ட்ராக் இருக்கு. அது வந்து ரெண்டு தனித்தனியா பண்ணி எங்கேயுமே ஜாயிண்ட் ஆயினாக்க இது கவுந்துரும், ட்ரெயின் கவுந்துரும். சோ அத்வைத பட்சம் என்ன சொல்றா? ஒண்ணுதான், ஒரே ட்ராக் தான், மோனோ ட்ராக் ட்ரெயின் மாதிரி. அதுல வந்து பிரம்மம்னு ஒண்ணுதான் இருக்கு, அது மட்டும் தான் சத்தியம், மிச்சம் எல்லாம் மித்யா. மித்யானாக்க இமேஜினரி, வேற எதுவுமே இல்லை. அந்த பிரம்மத்துக்கே ஒரு பிரம்மம் வந்துதான் இந்த ஜீவன்கள்லாம் வந்துடுது. அதனால வந்து இந்த ஞானம் நமக்கு வந்துருச்சுன்னா நம்ம எல்லாமே மித்தி, பகவான் எம்பெருமான் பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம் அப்படிங்கிற ஞானம் வந்துருச்சுனாக்க அதுதான் மோட்சத்துக்கான ஸ்டேஜ் அப்படின்ற பட்சம் அவாள். இதுக்கு நடுவது விசிஷ்டாத்வைதம் வரும், அதுக்கப்புறம் பார்ப்போம். அதுக்கு அடுத்து வந்த நம்ம ராமானுஜருக்கு அப்புறம் வந்த அவதாரம் பண்ணின மத்வால் இருக்காரு. அந்த மத்துவ மதம் என்ன சொன்னார்? இது ரெண்டுமே என்னைக்குமே ஒண்ணு ஆகாது, ரயில்வே ட்ராக் மாதிரி ரெண்டு தனித்து போயிட்டே தான் இருக்கும், என்னைக்குமே ஒண்ணு சேர முடியாது அப்படின்ற. ஆனா இதெல்லாம் கடகம், இதெல்லாம் ஒண்ணு பண்ணி கன்சாலிடேட் பண்ணி நமக்கு கொடுத்தவர் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய நமக்கு கொடுத்த அந்த விசிஷ்டாத்வைத மதத்துலதான் அப்படி இல்லை. சரீரி பாவம்னு ஒண்ணு இருக்கு. எம்பெருமான் தான் எல்லாத்துக்கும் சத்தியம்ங்கிறது அதுல ஒண்ணும் இது இல்லை. அதுவும் என்னைக்கு நித்தியம், ஜீவனும் என்னைக்கு நித்தியம். இப்ப வந்து நம்ம பண்ணின பூர்வ ஜென்ம புண்ணிய பாப கர்மாக்களால் இப்படி எல்லாம் பிறந்திருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு சதாச்சாரியம் அடைஞ்சு நம்ம பிரபத்தி பண்ணிட்டு சரணாகதி பண்ணிட்டு திரும்ப பெருமாள்கிட்ட நம்ம போய் சேர போறோம், அவன்கிட்ட நித்திய கைங்கரியம் பண்ண போறோம். இப்படின்ற ஒரு வசதியான விஷயத்த நமக்கு அதை பண்ணி கொடுக்கறது. அதனால நமக்கு என்ன முக்கியமா தெரியணும்? அதனால எல்லாம் நம்ம வெறும் ஐஸ்வர்யத்தை தான் பிரத்யட்சமா பாக்குறோம், பணத்தை பாக்குறோம். பணத்தை பார்க்காம பணாமணியில இருக்கிற எம்பெருமானை நாம சேவிச்சோம்னாக்க, அவனை மனசுல கொண்டோம்னாக்க அதுதான் நமக்கு புருஷார்த்தம் அப்படின்னு நமக்கு காமிச்சுக்கிறதுதான் நம்மளுடைய மதம். அதுக்கப்புறம் வேதம் சமுஷேதமாக இந்த வேதங்கள்லாம் நமக்கு வந்து அதையில புரிஞ்சிடாது. அதை சொல்றதுக்கு ஒரு ஆச்சாரியன் வேணும். அது இன்னும் தமிழ் படுத்தி கொடுத்தா நம்மாழ்வார் வேதம் சமுஷேத மாறன் அப்படின்னு சொல்லி திருவாய்மொழி அது மாதிரி கிரந்தங்கள்ல அதான் நம்ம வந்து அதை சொல்றார். தெரியாத மறைநிலங்கள்
செல்கின்றோமே அப்படின்னு சுவாமி தேசியம் காமிக்கிறார். அதுல மறைநிலங்கள் அப்படின்னாக்க வேதங்கள், வேதத்துல புரியாதவற்றையும் நமக்கு புரிய பண்ணி கொடுத்தது ஆழ்வார்களுடைய சுத்திகளால அருள் செயல்கள் அப்படிங்கிறத சுவாமி தேசியம் எடுத்து காமிக்கிறார். அதனால ஏன்னா எல்லாத்தையும் நம்ம படிச்சிடறோம், இப்ப படிக்கிறோம், வேதத்தையும் படிச்சிடும், படிச்சுட்டு நிற்கின்றதெல்லாம் நெடுமால் என்றோதாதான் கற்கின்றதெல்லாம் கடை. அதனால வேஸ்ட் அதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் பெருமானை தெரிஞ்சுக்கலன்னா என்ன பிரயோஜனம்? எல்லாத்தையும் நம்ம நிறைய அனுஷ்டானம் தெரிஞ்சுக்கிறோம், ஆனா வந்து அதை அனுஷ்டிக்கல அப்படின்னாக்க நாயுடைய வாய் மாறி அப்படின்னு சொல்லுவோம். அது எதுக்கும் பிரயோஜனப்படாது, அது அந்தரங்கத்தை மறைக்கிறதுக்கும் பிரயோஜனப்படாது, மேல உட்கார ஈயம் ஓட்டத்துக்கு முடியாது, என்ன பிரயோஜனம்? அதனால இது மாதிரி நம்மளால எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டு அதோட பிரயோஜனம். அதனால நாம தெரிஞ்சுக்கிற ஒவ்வொன்றும் நம்ம அனுஷ்டானத்துல கொண்டு வரணும். அதனால இப்ப இதுக்கு இன்னும் மிச்சம் 1.5 நாள்ல தெரிஞ்சுக்க போற அனுஷ்டானங்கள், நம்ம தெரிஞ்சுக்க போற சம்பிரதாய விஷயங்களையும் அனுஷ்டானம் பண்ணணும், ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுனா நம்ம முக்கியமான உத்தேசம் அது. இப்படி இப்பேற்பட்ட மதம் நம்மளுடைய மதம், இதனுடைய பெருமை தெரிஞ்சிட்டோம். பெரியவர்களாக நம்ம ரட்சிக்கப்பட்டு இந்த மதம் வந்துட்டு இருக்கு. சரி, இதெல்லாம் எதுக்காக சார் தெரிஞ்சுக்கணும்? இந்த அனுஷ்டானங்கள் மெனக்கட்டு ரொம்ப காரியமா வந்து வேலையை விட்டுட்டு இங்க 2 பேர் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணிட்டு இத்தனை பேர் வந்து இங்க உட்கார்ந்து இருக்கீங்களே, என்ன அவசியம் இருக்குல்லாம்? இந்த அனுஷ்டானத்தை எதுக்காக தெரிஞ்சுக்கணும்? நம்ம சம்பிரதாயத்தை எது தெரிஞ்சுக்கணும்? எல்லாம் சௌக்கியமா தானே இருக்கும், என்ன இப்ப அதனால அப்படின்னா அதுக்கு ஒரு நீதி சதக ஸ்லோகம் ஒன்று சொல்றா. ஆகார நித்ரா பய மைத்துனானி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன். சாமானியமேதது பசுவீர் நராணாம் அப்படின்ட்டு இந்த அனிமல்ஸ் அதுவும் இருக்கு, நாமளும் இருக்கும், மனுஷாலும் இருக்கும். இது எல்லாமே வந்து மோஸ்ட்லி எல்லாமே காமன். ஆகாரம் அதுகளும் தான் சாப்பிட்றது, நித்ரா அதுவும் தான் தூங்குறது, அதுகளுக்கும் பயம் பீதி அதெல்லாம் எல்லாமே இருக்கு அதுக்குனால. அப்புறம் வந்து அதுகளும் தான் வந்து வம்சவர்த்தி பண்றது, நாமளும் தான் வம்சவர்த்தி பண்றோம். என்னதான் டிஃபரன்ஸ்? இப்ப நாம இருக்கிறபடியே இருந்துட்டு இந்த அதெல்லாம் ஒண்ணு தெரிஞ்சு சம்பிரதாயத்துக்கு தெரிய வேண்டாம், அனுஷ்டானம் பண்ண வேண்டாம், வெறும் நாம பாட்டு கால் சாப்பிட்டு நாஸ்தா பண்ணிட்டு டிவி பார்த்துட்டு பேப்பர் படிச்சு இருந்தா போறோம் அப்படின்னா நமக்கும் அந்த அனிமல்ஸுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு போது சொல்றார். ஞானம் ஹி தேஷாம் அதிகோ விசேஷா ஞானேன ஹீனஹா பசுபி சமானஹா. இந்த ஞானம்ங்கிறது நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கலன்னா நீயும் அந்த அனிமல்ஸும் ஒண்ணுதான்டா, உனக்கும் அந்த போயிட்டு ஜந்துக்களை என்ன வித்தியாசம் அப்படின்னு எடுத்து காமிக்கிறேன் நீதி சதகத்துல. இப்ப காரணம் புரிஞ்சுட்டா எதனால நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கேது இது. இப்படி பல விஷயங்களை நம்ம ஸ்மிருதியில இது மாதிரி காமிக்கிறார். எதனால இதெல்லாம் அவசியம், இந்த அனுஷ்டானங்கள் எதனால தெரிஞ்சுக்கணும், எதனால ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாரு, நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். இந்த ராமன் பரதன் கிட்ட சொல்ற போது, உபதேசம் பண்ற போது அவர் சொல்றார், எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கா இந்த ஒவ்வொரு நாளும் காத்தால சூரியன் உதிக்கிற போது சந்தோஷப்படுறோம், ஆஹா இன்னைக்கு நம்ம சம்பாதிக்க போறோம், நிறைய ஐஸ்வர்யங்கள் இன்னைக்கு கிடைக்க போறது, சம்பாதிக்க போறோம், ஆனா நாள் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி சந்தோஷப்படுறான். அன்னைய சாயங்காலம் அப்பா சம்பாதிச்சது நம்ம இன்னைக்கு அனுபவிக்க போறோம், இது வரைக்கும் சம்பாதிச்சது கொண்டு நம்ம சந்தோஷப்பட போறோம் அப்படின்னு இவ்வளவுதான் தெரியுது. ஒவ்வொரு ராத்திரி கழியிற போதும் கண்ணாமனுடைய ஆயுள் ஒன்று குறைஞ்சிட்டு இருக்கிறார், கூடிய சீக்கிரம் வந்து உன்னுடைய காலம் கழிஞ்சிட்டே இருக்கு, நீ மறைய போற அப்படிங்கிற ஒரு விஷயம் அவள் யதார்த்தம் புரியல அப்படின்னா. இத மாதிரி பல உபதேசங்கள் அதுல வந்துட்டு இருக்கு. இந்த சாஸ்திரங்கள் சரி, இவ்வளவு சாஸ்திரங்கள் இருக்கு, எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க சொல்லிட்டீங்க, எதனால தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டோம். இப்போ இவ்வளவு சாஸ்திரத்தை எப்படி ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறது? எவ்வளவு வேதம் படிக்கிறது, எவ்வளவு சாஸ்திரத்தை படிக்கிறது, இந்த ஆன்மீகம் ஒரு கிரந்தத்தை படிக்கிறதுக்கு நம்மளுக்கு லைஃப் போற மாட்டேங்கிறது, அது புரிய மாட்டேங்கிறது பல விஷயங்கள். எவ்வளவு சார் பண்றது அப்படின்னா யாரும் அப்படி சொல்லலை, எல்லாத்தையும் இங்க படிக்கணும். அனந்த பாரம் பகுவேதி தைத்தியம் அல்பஷ்ட காலோ பகவஷ்ட விக்னாக அப்படின்னா அதுல நம்ம சுவாமி ஸ்ரீமத் ரகசிய சாஸ்திரத்தை எடுத்து கொடுக்குறாரு. இப்படிதான் இருக்கும், நிறைய சாஸ்திரங்கள் இருக்கு, நிறைய சாஸ்திரம் எல்லாத்தையும் நான் போய் படிக்கணும் அப்படின்னு நீங்க ஒவ்வொருத்தரும் உள்ள போந்தேன்னாக்க அதுல வந்து அதுக்கு எண்டே இருக்காது, கன்ஃபியூஷன் தான் மிஞ்சும். அதனால ஒரு சதாச்சாரன் சேர்ந்து அவர் என்ன உனக்கு சொல்லி கொடுக்குறாரோ அதை மட்டும் ஒரு கிரக்ஸா எடுத்துட்டு அதை ஃபாலோ பண்ணா போறோம். ஏன்னா நீங்களா எடுத்துட்டு போய் பண்ணணும் அப்படின்னா பல விக்னங்கள் அதுக்கு வரும். நல்லது பண்ணணும்னாலே பல விக்னம் வரும். இங்க வரணும் அப்படின்னாக்கா 1000 பேர் கார்த்தால 4 பேர் கேள்வி கேட்டா இங்கேருந்து வந்து பஸ்ல தான் வரணும் சுவாமி, அதனால வந்து நான் வந்து இதுலயே வந்துட்டோமா, சூடிதார் அந்த இதுலயே வந்துட்டோமான்னு ஒருத்தர் கேட்டேன். அவளுக்கு என்ன பத்தி சொல்றது? நான் வந்து சாதாரணமா தட்டாட பேண்ட் போட்டு வந்துடுறேன், அங்க வந்து மாத்திக்கிட்டோமா, ஏன்னா வழியில எல்லாம் கேள்வி பண்ணுவாங்களே, இப்படி எல்லாம் ஒரு பல கேள்விகள். நம்ம ஒண்ணுக்கு நினைச்சு பார்க்கணும், நாம ஒருத்தர் தான் இதுக்கெல்லாம் சங்கோஜப்படுறோம். ஒரு சர்தார்ஜி இருக்காரு, தலைப்பாட்டின்னு போறாரு, அவர் என்னைக்கான சங்கோஜப்பட்டிருக்காரோ யாரானே? இன்னொருத்தர் வந்து ஒரு கிராஸ் போடுறதுக்கு செயின் போட்டுக்கிட்டு யாரும் சங்கோஜப்படுறாளோ, இன்னொருத்தர் வந்து குல்லா வச்சுக்கிறதுக்கு சங்கோஜப்படுறாரோ, எந்த மதத்தாலும் இவ்வளவு சங்கோஜப்படுறோம். நம்மளுக்கு என்னமோ வெளியில வேஷ்டி கண்டு போயிட்டாக்க நம்மள வந்து சங்கோஜப்படுறோம். திருமண் போட்டு அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சுவாமி. திருமண் போட்டு 12 திருமணம் இட்டுட்டு போனாக்க அதுக்கு உண்டான மரியாதை இருக்கத்தான் இருக்கு, இன்னமும் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கடலூர்ல இருந்து நான் திரும்ப திருவேந்திபுரம் திரும்ப வந்துட்டு இருப்பேன். இந்த மெட்ராஸ் காரை ஓட்டுன்னு வந்துட்டு இருக்கிற போது அங்க வந்து வழியில வந்து பாண்டிச்சேரி தாண்டி திண்டிவனம் ஒரு டோல்கேட் உண்டு எப்பவுமே. அந்த டோல்கேட்ல எல்லாரையும் நிறுத்தினா அங்க வந்து அந்த ஸ்டேட் மாறதுனால நிறுத்துவான்.
அங்க இருந்து போய் நான் எப்பவுமே பண்றது இந்த வெறும் யோகா வெட்டி போட்டு அப்படியே ட்ரை பண்ணி வந்துருவேன், ஷர்ட் எல்லாம் போட்டுக்கிற வழக்கம் இல்லை. அப்போ வந்து ஒருத்தர் வந்து கோச்சுட்டார், ஒரு போலீஸ்கார். நானும் வரமாட்டேன், எல்லாம் நிறுத்தம் நாம அவாய்ட் பை ரொம்ப ஒபீடியன்ட் சிட்டிசனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, லா அபைடிங் சிட்டிசன் சொல்லிட்டு வரமாட்டேன் வண்டியை. அவர் வந்து கிட்ட வந்து கோச்சுட்டார், உங்களை யாரும் நிக்க சொன்னாலா, யாரு திருடா யாரு இது பண்ணுவான்னு எனக்கு தெரியாதா சார், நீங்க பற்றி உங்களை பத்தி நான் சொன்னேன், நீங்க எது நிக்கிறீங்க அனாவசியம், நீங்க கிளம்ப போங்க, எது அப்படி அளவாச்சு. அப்ப என்ன ஆகுது, நம்முடைய சொரூபத்துக்குன்னு ஒரு மரியாதை உண்டு நிச்சயமா. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நாமளா நினைச்சுன்றோம், வெளியில போனா பரியாசம் பண்ணுவான், எப்படி பரியாசம் பண்ணுவான். இன்னொன்னு சொல்றேன், இது நமக்கு ப்ரொடெக்ஷனும் கூட. ஒரு 4 பேர் 5 பேர் ஒத்தனா வந்து ஒண்ணுமே இல்லாம ஒரு போனது மட்டும் தெரியுது, நெத்தியில ஒண்ணு இல்ல போனாக்க ஒருத்தன் வந்து நம்மள வந்து இது பண்ணுவான், கிண்டல் பண்றதுக்கான பிரசக்தி இருக்கு. ஆனா ஒரு 4 பேர் 40 பேர் வந்து நம்ம திருமணோட போனா யாரா நம்ம கிட்ட வரானா இல்ல, அது நமக்கு ஒரு பலம். ஆர்மியில நான் இருந்தேன், ஆர்மி ஹெட் குவார்டர்ஸ்ல சிவிலியனா இருந்தேன் டெல்லியில. அங்க வந்து எல்லாரும் இந்த புது சீஃப் மாறிட்டே இருப்பான். 3 சீஃப் கிட்ட நான் செக்ரட்டரி ஒர்க் பண்ணினேன். அந்த சீஃப் வந்து இன்ட்ரோடக்ஷன் ஒன்று இருக்கும், இன்ட்ரோடக்டரி செஷன் ஒன்று இருக்கும். புது சீஃப் வரப்போது, ஆர்மி சீஃப் வரப்போது டெல்லியில். அங்கெல்லாம் ரொம்ப கடுமை. ஆர்மியில எல்லாம் சொல்றோம் இந்த பாகுபாடு கூடாது, இந்த மதங்கள் அதெல்லாம் கூடாது அப்படின்னு. ஆனா எப்பவுமே நெத்தியில இல்லாம நான் எல்லாம் இருக்கிறது இல்லை. ஆனா நெத்தியில சொல்ல நான் வந்து 35-40 years பேக் நெத்தியோட தான் இருப்பேன். எல்லாம் சொன்னா ஆர்மி சீஃப் கிட்ட இன்ட்ரோடக்ஷன் இருக்கு, நாங்கெல்லாம் இப்படி போறோம் பாரு, நெத்தி எல்லாம் இருக்கக்கூடாது, எதுவும் வெளியில தெரியக்கூடாது, இந்த மாதிரி இப்படிலாம் போறேன் அப்படின்னு. நான் சொன்னேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகம் எனக்கு. இப்ப என்ன, இப்ப இந்த ஆபீஸ்ல இல்லைன்னா இன்னொரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு போறேன், நீங்க என்ன டிரான்ஸ்பர் பண்ண போறோம் அவ்வளவுதானே, எனக்கு சம்பளம் ஒன்றும் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போறது இல்லையே, அதனால விட மாட்டேன் அப்படின்ட்டு. ஆனா சர்ப்ரைஸ் நேம் கூட சொல்றேன், ஜெனரல் பிபின் சந்திர ஜோஷின்னு ஒரு சீஃப் இருந்தார், பிசி ஜோஷின்னு பேரு, கடுவா மேனேஜ்மெண்ட் காரர். அவர் ரொம்ப உத்தமமான மனுஷர். அவர்கிட்ட போயிட்டு இன்ட்ரோடக்ஷன் நடக்குது. அப்ப அவர் கேட்டார், என்னுடைய திருமண சீசன் பார்த்துட்டு இந்தியில கேட்டார், தமிழ்லயே சொல்றேன், நீ இது மாதிரி திலகம் போட்டு இருக்கியா, அவெல்லாம் திலகம்னு சொல்லுவாரு, திலகம் போட்டு இருக்கியே இது எதுக்காக போட்டுக்கிற அப்படின்னு. நான் சொன்னேன், இது வந்து எனக்கு ஒரு எங்க சம்பிரதாயத்துல எங்களுடைய ஃபேமிலி கல்ச்சர், எங்களுடைய கல்ச்சர் இது, எங்க சம்பிரதாயத்துல கல்ச்சர் இது, அது இல்லாம நான் இருக்க முடியாது, அதனால அதை நான் போட்டு இருக்கேன் அப்படின்னு. என்ன சொன்னார், அவர் கேட்டார், இதனால உனக்கு என்ன பிரயோஜனம், இது போட்டுக்கிறியப்பா என்ன பிரயோஜனம் அப்படின்னு. நான் சொன்னேன், நான் இங்க தனியா இருக்கேன், ஐ எம் பேச்சுலர், அதனால இங்க தனியா ஒரு பர்சாத்தினா ஒரு ரூம், இந்த மொட்டமாடியில இருக்க ரூம் பேர் பர்சாத்தின்னு பேர், தனியா இருக்கேன், எனக்குன்னு ஒருத்தரும் கைடு கூட ஒருத்தரும் கிடையாது, என்னை வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறா கிடையாது. அங்க வந்து நான் இருக்கிற ஆர்மி ஹெட் குவார்டர்ஸ் தான் உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் இந்த பாட்டில் இந்த இதெல்லாம் அந்த விஷயங்கள் சமாச்சாரங்கள்லாம் நிறைய போயிட்டு இருக்கும். ஆனால் தனியா இருக்கிற வாழ்க்கை ஈஸியா வந்து இந்த ஒரு தப்பான வழிகளுக்கு போறது, நம்ம ஒருத்தர் வாட்ச் பண்ணல அப்படின்னு நாம என்ன சொல்றோம், சிக்னல்ல போலீஸ் இல்லைனாக்க ஜம்ப் பண்ணி போடா பார்த்தோம் அப்படிங்கிறோம், போலீஸ் இருந்தா பயப்படுறோம். அது மாதிரி எனக்கு இங்க ஒருத்தரும் இல்லை. அப்போ எனக்கு இருக்கிற ப்ரொடெக்ஷன் ஒரே இந்த நெத்தி தான். அப்ப என்ன ஆகும், இந்த நெத்தி இட்டு போனாக்க நாம நெத்தி இட்டு இருக்கோம், நாம தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கு இல்லையா. அப்புறம் அதை அழிச்சுட்டு போறான்னா அவனுடைய பிராரதம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால ஏன்னாக்க நமக்கு ஒரு பயம், ஒண்ணு நெத்திட்டுனாக்க தப்பு பண்ணக்கூடாதுன்னு ஒண்ணு, ரெண்டாவது நெத்திட்டு நாம தப்பு பண்ணினாக்க பாக்குறோம் என்ன சொல்லுவான், பாரு பாப்பான் பாரு நெத்திட்டு இருக்கான், ஆனா இங்க வந்து உட்காந்துருக்கான் சொல்லுவான் இல்லையா. அதுக்காக நாம சம்பாதி பண்ணணும். அதனால இது ஒரு ப்ரொடெக்ஷன் கூட அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அதுக்கு அடுத்து 3வது கேள்வி கேட்டார், புரிஞ்சுட்டாரு, ரொம்ப அவர் கன்வின்ஸ் ஆயிட்டான்னு புரிஞ்சுது. சோ அப்ப எனக்கு வேலை நிச்சயம், அந்த இடத்துல எனக்கு தள்ள மாட்டா, டிரான்ஸ்பர் பண்ண மாட்டான்னு புரிஞ்சுட்டேன். அடுத்த பாயிண்ட் கேட்டார், எங்க இதுல எல்லாம் வந்து லேடிஸ் தான் திலகம் இருக்குப்பா, அவன் தான் திலகம் வச்சுக்கணும், ஆப்கும் நீங்க ஏன் இது மாதிரி திலகம் போட்டுக்கிறீங்க, நீங்க இது மனுஷனா ஆம்பளையா இருந்தாலும் எதுக்கு போட்டுக்கிறீங்கன்னு கேட்டார். அப்ப எனக்கு காலக்ஷேபம் பண்ணி அதெல்லாம் ஒண்ணு தெரியாது. அதனால எங்க பெரியவா சொல்லி கொடுத்துற விஷயம் ஒண்ணு சொல்லுவேன், எங்க இதுல வந்து நாங்க எல்லாருமே ஸ்திரீகள் தான், ஒன்லி பாடி பிசிக்கு தான் நாங்க மாறி இருக்கோம், பகவான் புருஷோத்தமன் மொத்தம் தான், நாங்க எல்லாமே ஸ்திரீகள் தான், அதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. அது தெரிஞ்சு சொன்னேன்னா தெரியாம சொன்னேன்னு தெரியும், இப்ப அது வாஸ்தவம் புரியுது. அது சொல்லிட்டு அவர் அவ்வளவு பிரமிச்சார், தட்டி கொடுத்து அவெல்லாம் தொடமாட்டா, சீரியல்ஸ் தான் தொடமாட்டா, ரொம்ப ஒதுங்கி இருப்பா, ரொம்ப பார்த்தாலே டெரரா இருப்பா, கண்ணு அவர் சுத்தி 4 பிளாக் ஹேட்ஸ் ப்ரொடெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அது கிட்ட வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்து தள்ளி இருந்தா இன்ட்ரோடக்ஷனே, கிட்ட வந்து என் மேல கை போட்டு அவர் சொன்னார், இப்படி ஒரு சவுத்துலயே நீங்க வந்துட்டு நார்த்ல வந்து இவ்வளவு ஆர்மி பீப்புள் நடுவில் ஒரு பிராமணன் ஒரு பாப்பா இங்க கிடையாது, இவ்வளவு தூரம் தைரியமா இருக்கே, ஐ எம் ஹாப்பி, ஐ எம் சோ ப்ரௌட் ஆஃப் யூ, ஆனால் யூ கண்டினியூ டு பி, அன்னிலேருந்து யூ ஒன்ட் பிலீவ், எனக்கு வந்து 2 இன்கிரிமெண்ட் அந்த வருஷம். எனக்கு அந்த வருஷம் ஆர்மி சீஃப் கமெண்டேஷன் மெடல்னு ஒண்ணு உண்டு, கமெண்டேஷன் மெடல்னு ஒரு கோல்டுல கொடுப்பா, அதை வந்து நம்ம சொல்லிக்கணும். அந்த கமெண்டேஷன் மெடல் அந்த வருஷம் கொடுத்து, நான் உண்மை அவர் வேலை பண்ணதுக்காக கொடுத்தாரா, நான் இது மாதிரி பேசுறதுக்காக கொடுத்தா எனக்கு இது வரைக்கும் தெரியாது. அந்த வருஷம் கொடுத்தேன். எதுக்கு சொல்ல வரேன், நம்மளா ஒரு கற்பனை பண்ணிட்டு பயந்துட்டு சங்கோஜப்படுறோம், வெளியில இது மாதிரி போகக்கூடாது, கஷ்டப்பட்டு போகக்கூடாது அப்படின்னா ஒண்ணும் இல்லை சுவாமி, இந்த ஸ்வரூபத்துக்கு உண்டான மரியாதை இன்னமும் இருக்கு. இந்த காலம் டு திஸ் டே இது இருக்கு. அது தயவு செஞ்சு எல்லாம் அந்த ஒரு மனசுல இருக்கிற ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயத்தை எடுத்துட்டு எல்லாம் இந்த மாதிரி கூடிய வரைக்கும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. 2 நாள் நீங்க இப்படி போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் வந்து ஒன்னும் நமக்கு பழகி போயிடும். அது இல்லாம போறதுக்கு நமக்கு சங்கோஜமா இருக்கும். நெத்திலாம் ஏன்னா 4 பேர் கேட்பான், ஏன் டெய்லி நெத்திட்டு வந்து இனிமே ஆச்சு, நீ ஏன் நெத்திட்டு இருக்கல அப்படின்னு கேட்பான்.
அதனால நெத்தியோட எல்லாருக்கும் இருக்கணும். நெத்தியில ஊத்து பண்றம் இல்லாம, கச்சம் இல்லாம, சிகம் இல்லாம இருக்கிறவனை பார்த்தாலே சச்சேல ஸ்நானம், அதாவது குத்தின் துணியால் குடிக்கணும்னு இருக்கு. அப்படின்லாம் பார்த்தா நீங்க எல்லாரும் ஏபிஎன் சொல்ல அடிக்கடி சொல்லுவார். அப்படின்னா பழத்தோட்டம் அவளை எழுந்திருக்க முடியாது அப்படின்னு. அது மாதிரி பல பேர் பார்த்து இல்லையா. அதனால நம்மளுக்கு அடுத்த வாழ மாதிரி எம்ப்ராசிங் சிச்சுவேஷன் கொண்டு வந்துடக்கூடாது பெரியவாழை. அதுக்காக நம்ம எப்போதும் சம்பிரதாயத்தோட இருக்கணும் அப்படிங்கிறது இதெல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் சத்யாவந்தத்தை பத்தி அப்புறம் சொல்றோம். இது பிரபத்தி மார்க்கம். நம்ம விசிஷ்டாத்வைதம் ரொம்ப முக்கியமானது என்ன? பிரபத்தி மார்க்கம். அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதனால சரணாகதி பண்ணவாளுக்கு மோட்சம் நிச்சயம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இதுல சித்தோபாயம் சாத்தியோபாயம் 2 சொல்லி கொடுத்துருப்பா, கேள்விப்பட்டிருப்பா. இல்லைன்னா ஆச்சாரம் தெரிஞ்சுக்க வேண்டியது. சித்தம் அப்படின்னா யூ டோன்ட் நீட் டு ப்ரூவ் எனிலாங்க. இனிமே நீங்க ப்ரூவ் பண்ண வேண்டியது இல்லை. ஆல்ரெடி யாரோ ப்ரூவ் பண்ணி ஆல்ரெடி சித்தமா இருக்கிறது. சொல்றோம் இல்லையா, நான் சித்தமா இருக்கேன், என்ன போனா நாங்க வர சித்தமா இருக்கேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சித்தம்னா என்ன அர்த்தம்? ரெடிலி அவைலபிள். பெருமாங்கிறவர் சித்தோபாயம், சித்தமா இருக்கிறார். நாம ப்ரூவ் பண்ண வேண்டியது இல்லை. அவனை நாம ப்ரூவ் பண்றதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, ஆல்ரெடி இருக்கான். சாத்தியோபாயம்னா என்ன? அந்த பெருமாளை அடையறதுக்கு நம்ம பேச மீன்ஸ் இருக்கு, அதுக்கு பேர் சாத்திய உபாயம். உபாயம்னா இது வே அண்ட் மீன்ஸ் இல்லையா. மீடியா, எந்த மீடியா நம்ம போறோம்ன்றது அது வந்து சாத்தியம்னா அதை சாதிச்சுக்க வேண்டியது. நம்ம எந்த உபாயத்தை ஃபாலோ பண்ணி, பக்தி பிரபத்தி இந்த 2 உபாயம் இருக்கு. பக்தி பண்ணி பக்தியின் மூலமா பெருமாள் அடைய போறோமா, இல்ல பக்திக்கெல்லாம் நான் அனர்கன், அதுக்கு அதிகாரி எனக்கு அதிகாரி இல்லை, நான் இது இல்லை, எனக்கு யோகியதை இல்லை, பண்ண முடியாதனால, அதனால பிரபத்தி பண்ணி அடைய போறோமா, இதுதான் இதுக்கு சாத்தியோபாயம் பேர். இது இருக்கட்டும். இதுல நம்ம சரணாகதியை பத்தி சொல்ற போது 2 எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் தெரியும். ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே திரிஜடா சரணாகதி, விபீஷண சரணாகதி தெரியும். இதை ஒரு ரசமான ஒரு விஷயத்தை பற்றி சொல்லி இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் முடிக்கிறேன். அதுக்கப்புறம் சந்தியாவந்தனம் தனியா இருக்கு, திருவாராதனங்கள் நாளைக்கு லிங்கமாவே இருக்கு. அது எல்லாத்துக்கும் நீங்க கவனிக்கணும்னு இது பண்றேன் இப்போ. ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சாதான் எதுக்காக பாகவத கைங்கரியம்னா என்ன அப்படின்றது புரியும். அதுக்காக அதுல விபீஷணன் வந்து ராவணனை எதிர்த்துக்கிறான், அவன் பண்ண தப்பு அப்படின்னு எல்லாம் சொல்றான். இந்த ஸ்லோகங்கள்லாம் நான் சொல்லலை, டைம் ஆகுன்றதுனால. ஆனா அவன் என்ன சொல்றான், ராவணன் அறிவுரை பண்றான், அறிவுரை சொல்றான், அவன் ஏத்துக்கல. ராவணன் அதுக்கு என்ன சொல்லிட்டான், நீ வந்து திக்குல பாம்சம், நீ வந்து இந்த குலத்துக்கு கோடாலி காம்புடா, நீ சொந்த அண்ணனையும் எதிர்த்துட்டு இருக்க, நீ நான் சொல்ற கேட்க மாட்டேங்கிற, நீ வந்து ஏதோ ராமன் வந்துட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு நீ ஃபேவரபிளா அவனை சப்போர்ட் பண்ணி நீ பேச போற, அவனுக்காக பேசுற. ஆனால் நீ வந்து இந்த குலத்துக்கு கோடாலி காம்பு அப்படின்னு சொல்லி அவனை வந்து தெரித்து விடுறான். இவன் உடனே தன்னை 4 ராட்சதால், தன்னை ஒத்த 4 ராட்சதால போட்டு இவர் இங்கேருந்து கிளம்பி விடுறாரு. கிளம்பி ராமன் இருக்கிற இடத்துக்கு அக்கறைக்கு போயிடுறாரு, சமுத்திரக்கரைக்கு இல்லையா. அப்போ அந்த இடத்துல போற போது விபீஷணன் சேர்த்துக்கலாமா கூடாதா அப்படின்னு ஒரு சர்ச்சை வருது, எல்லாருக்கும் தெரியும். சுக்ரீவன் உட்பட, அங்க இருக்கிற ஜாம்பவான் உட்பட, அங்க இருக்கிற எல்லா வானர முதலிகளும் இன்னும் ராமன் கிட்ட போய் இவரை கொண்டு சேர்க்கவே இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி இவெல்லாம் சர்ச்சை பண்றான், அவனை சேர்த்துக்க கூடாது, தப்பான டயத்துல வந்திருக்கான், எதிரியுடைய இடத்துல இருந்து வந்திருக்கான், அதனால கூடாது இல்லையா. அவன் ராஷ்டிரத்துல தேர்ந்து வந்ததுனால இவனும் அவன் அண்ணாக்கு இங்க நம்ம கவர்மெண்ட் அங்க போய் சேர்ந்துருவாங்க, நம்ம பத்தி தெரிஞ்சு நாங்க போட்டு கொடுத்துருவான், இப்படிலாம் பல காரணங்கள் சொல்ற, எல்லாரும் சொல்றாங்க. ஆனா ராமன் வந்து அப்ப வந்து விபீஷணன் சொல்றான், பாருப்பா, நீங்க சர்வலோக சன்னியாய ராகவாய மகாத்மனைன்னு ஒரு ஸ்லோகம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பேன் இல்லையா. அந்த விஷயத்த சொல்றான். அப்ப வந்து சர்வலோகம், இந்த ராமனை நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, சர்வலோகத்துக்கும் அவன் தான் சரண்யன் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க, ராமன் சரண்யங்கிறது உங்களுக்கும் ஒண்ணும் இல்லை, நானும் அதான் சொல்றேன், நீங்களும் சொல்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க, ராமன்கிறவன் சர்வலோக மைனஸ் விபீஷன் அவன் சரண்யன் நினைக்கிறேன், என்னை விட்டுடுவான், என்னை காப்பாற்ற மாட்டான், மிச்சவாளுக்கு மட்டும் சரண்யன் நீங்க நினைக்கிறீங்க. நான் வந்து எனக்கும் சேர்த்து எங்க அண்ணன் ராவணனுக்கும் சேர்த்து அவன் தான் சரண்யன் நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான். இப்படி இந்த கதையை சொல்லிட்டே வரார். நம்ம பாஷ்யக்கார கோஷ்டியில பிள்ளையுரங்காவலிதாசர்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா. அவர் வந்து தனுர்தாசர்னு பேரு. அவரை ராமானுஜர் ஆசிரியிச்சு அவர் எப்படி வந்தாருங்கிறவங்க அப்புறம் அவகாசம் இருந்தா பார்ப்போம். அவர் வந்து அவருடைய ஆண்டாள் இல்லையா, பெண்ணாட்சின்னு பேரு, அவளோட 2 பேரும் கோஷ்டியா பாகவதா 2 பேரும் ராமானுஜர் ஆசிரியிச்சு காட்சியம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இந்த விபீஷண சரணாகதி கட்டம் ஸ்ரீமத் ராமாயணம் சொல்லும் போது விபீஷண சரணாகதி கட்டத்தை பாஷ்யக்காரர் பண்ணிட்டு இருக்காரு. பண்ணிட்டு இருக்கிற போது இந்த கட்டம் சொன்னார், இவ்வளவு சர்ச்சைகள் பண்ணாவா விபீஷணனை சேர்த்துக்கிறதுக்கு, அவ வந்து இவ்வளவு வாதாட வேண்டி இருந்தது, அப்புறம் ராமன் தான் வந்து ஏதோ சாதித்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போ இந்த பெண்ணாட்சியும் இந்த பிள்ளையரங்காவலிதாசும் எழுந்துட்டா அங்கேருந்து காலக்ஷேப கோஷ்டியிலேருந்து எழுந்து வெளியில பார்த்து பாக்குறான். பாஷ்யக்கார் கேட்டார், நீ எதுக்காப்பா எழுந்துட்டேன், என்ன தான் எழுந்தீங்க, இதனால கேட்டீங்களே, எதனால எழுந்தீங்க அப்படின்னு கேட்டார். அவன் வந்து விபீஷணன் வந்து தன்னுடைய கூட பிறந்த ஆளை விட்டு, சொத்து சுகங்கள்லாம் விட்டு, தனானிதான் எல்லாரும் தன்னுடைய பந்துக்கள் எல்லாம் விட்டு, ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு எல்லாரையும் தியாகம் பண்ணிட்டு தான் மட்டும் ராமனே கதின்னு வந்தான்.
அவனுக்கே இவ்வளவு விசாரங்கள் சேர்த்துக்கிறதா வேண்டாமான்னு இருக்கிற போது நான் ஒன்னுத்தையும் விடல, குடும்பத்தை என் பொண்டாட்டி கூட தான் கூட்டு வந்திருக்கேன், எதுவுமே விடாம நான் வந்தேன், எனக்கு இங்க இது கிடைக்க போறது அப்படின்னு எனக்கு வந்து பயம் வந்துருச்சு. அதனால நான் எழுந்துட்டேன் அப்படின்னாரு. அப்ப பாஷிகார் சொன்னாராம், பயப்படாதப்பா, அது ராமன் கோஷ்டி, இது ராமானுஜன் கோஷ்டி அப்படின்னாராம். ராமன் கோஷ்டியில இதெல்லாம் வந்து இந்த விசாரங்கள்லாம் உண்டு. ஏன்னா அவன் தான் அங்க வந்து சுப்ரீம் அத்தாரிட்டி. அவன் கொடுத்தா கொடுக்கலாம், கொடுக்கட்டா போலாம், கொடுப்பான்றது வேற விஷயம். ஆனா இங்க ராமானுஜர் கோஷ்டியில நான் உங்களுக்கு கொடுக்கல, நான் நம்பின ஆச்சாரிய பரம்பரை இருக்க, நான் எந்த பரம்பரையில வந்திருக்கேனோ அந்த பரம்பரையில வந்ததுனால என்னை தொடர்ந்து நீங்க எனக்கு உண்டு அப்படின்னா உங்களுக்கு உண்டு. அப்ப எனக்கு வந்து அது இல்லை அப்படின்னாக்க அப்ப என்ன அர்த்தம்? என்னுடைய ஆச்சாரம் பெரிய நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். பெரிய நம்பிக்கை உண்டா இல்லையா அப்படின்னா அவருடைய ஆச்சாரம் ஆளவந்தாருக்கு இல்லைன்னு அர்த்தம். ஆளவந்தாருக்கு இது உண்டா இல்லையானா மனக்கால் நம்பிக்கை இல்லைன்னு உண்டு இல்லைன்னு அர்த்தம். அப்புறம் அவருடைய ஆச்சாரம் உயர்கொண்டாருக்கு இல்லைன்னு. இப்படி போனா என்ன ஆகும்? எனக்கு இல்லைன்னா என்னுடைய ஆச்சாரிய பரம்பரைக்கே இல்லைன்னு ஆயிடும். கடைசியா எங்க போய் நிற்கும் அது? கடைசியில வந்து விஸ்வசேனருக்கு உண்டா இல்லையா, அதுக்கப்புறம் திருமகள் சாட்சாத் பிராட்டிக்கு உண்டா இல்லையா, பிராட்டிக்கே அந்த மோட்சம் இல்ல, இது சிவகண்டம் இல்லைன்னா அப்ப பெருமாளுக்கு இல்லைன்னு ஆயிடும். கடைசியில் பெருமாள் வரைக்கும் போய் நிற்கும், அவருக்கே இல்லைன்னு ஆயிடும். அது மாதிரி உண்டா? ஆனால் பெருமாளுக்கு உண்டுன்னா பிராட்டிக்கு உண்டு, பிராட்டிக்கு உண்டுன்னா விஸ்வசேனருக்கு உண்டு, இப்படி வந்துட்டே இருக்கு. சோ ஆனால் என்னுடைய ஆச்சாரியனுக்கு உண்டு அப்படின்னா, ஆளவந்தாருக்கு உண்டுன்னா எனக்கு உண்டு, எனக்கு மோட்சம் உண்டுன்னா உனக்கு உண்டு, உட்கார் அப்படின்ட்டார். அதனால இப்படி ஒரு பரம்பரையை கொண்டது, அந்த பரம்பரையுடைய பெருமையை சொல்லி இதெல்லாம் நாம உள் வாங்கிட்டு இதை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிட்டே வந்தா சின்ன வயசுல இருந்து நம்ம பரம்பரை விட்டு ஏன் பசங்க போகிறதுகள் நாம சொல்றது இல்லை பசங்களுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கிறதுல தெரிஞ்சிருந்தாலும் சொல்றது இல்லை பசங்களுக்கு. இது சின்ன வயசுல இருந்து ஊட்டி வளர்த்தாக்க பசங்க இந்த வயசுல இருந்து வெளியில போறதுக்கான பிரசக்தி இருக்காது. நம்ம கூடவே இருப்பா, என்னைக்கும் நம்ம மதத்தை ஆசிரியச்சுட்டு நம்ம கூடவே இருப்பா அப்படின்னு சொல்லி இந்த ஒரு செஷனை இப்ப முடிச்சுக்கிறேன். இன்னும் வந்து நாம இதுவான பிரதானமான அம்சமான அனுஷ்டான பக்கத்துக்கு வரல. அனுஷ்டானம் எதனால பண்ணணும், நம்ம குலத்துடைய பெருமை என்ன, ஆச்சார பெருமை என்னன்னு அதை மட்டும் வச்சு நிறுத்திருக்கோம். மேற்கொண்டு கண்டினியூ ஆகும். மேற்கொண்டு நம்ம சாப்பிட்டு வருவேன்.